உட்காருங்கள். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. அநேக ஆண்டுகளுக்கு பின்பு சதர்ன் டிஸ்ட்ரிக்ட் வர ஆண்டவர் உதவி செய்தார். என்னுடைய ஊழியம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் ஆரம்பித்தேன். நான் வாலிபனாய் இருந்த காலங்களில் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள எல்லா கிராமங்கள் எல்லா இடங்களுக்கும் போய் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்க ஆண்டவர் எனக்கு கிருபை அளித்தார். இந்த இடத்தில் வந்து ஊழியம் செய்தது என் வாழ்க்கைக்கு மிகுந்த ஆசீர்வாதம். அதற்கு பின்பு என்னை அடிக்கடி கூப்பிடுவார்கள். இங்கே நான் சொல்வேன், உங்களுக்கு ஏகப்பட்ட செய்தி ஏற்கனவே நான் கொடுத்துட்டேன், அதனால் நான் மற்ற இடங்களுக்கு போகிறேன் என்று சொல்லி அடிக்கடி வருவதில்லை. இந்த முறை நீங்கள் அதிகமாய் ஜெபித்திருக்கிறீர்கள். ஆண்டவர் என் உள்ளத்தை தொட்டு என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்ததற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஆண்டவர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாராக. வில்சன் ஜோஸ் அவர்கள் என்னுடைய நெருங்கிய நண்பர். அவருடைய வீட்டிலே நான் போய் தங்கியிருக்கிறேன். அவருடைய சபையில் நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். அவர் ஒரு அருமையான கர்த்தருடைய தாசன், ஒரு அன்புள்ளவர். அவர் தாராளமாய் ஆண்டவருக்கு செய்கிறவர். அவர் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. அவருடைய குடும்பத்தினர், தகப்பனார், அவருடைய சகோதரர் எல்லாருமே ஆண்டவருடைய ஊழியத்தில் இருந்து பயன்படுகிற ஒரு அருமையான குடும்பம். ஆண்டவர் அவரை இந்த வருஷத்தில் இந்த கன்வென்ஷனுக்கு கொண்டு வந்து இரவும் பகலும் பல ஊழியங்களில் அவரை பயன்படுத்துகிறதுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். அநேக வருஷங்களுக்கு பின்பு அவரை ஆண்டவர் இந்த இடத்தில் கொண்டு வரவும் நான் அவரை சந்திக்கவும் ஆண்டவர் கிருபை கொடுத்தார். அமெரிக்காவில் உள்ள எல்லா இந்திய சபைகளுக்கு அவர் ஒரு லீடராக நியமிக்கப்பட்டு ஒரு நல்ல பொறுப்பில் இருந்து ஆண்டவருடைய ஊழியத்தை அவர் செய்து கொண்டிருக்கிறார். அதோடு கூட அருமையான சக ஊழியர்கள், சதர்ன் டிஸ்ட்ரிக்டில் உள்ள ஊழியர்களை இன்று சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். எப்போதாவது கான்ஃபரன்ஸில் மாநாடுகளில் பார்ப்பது உண்டு. ஆனால் இங்கு அவர்களுடைய சொந்த ஸ்தலத்தில் பார்ப்பது எனக்கு கிடைத்த சிலாக்கியம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய சபைகள் வளர வேண்டும். அதற்காக பாடுபட்டு இந்த சர்ச் க்ரோத் செமினார் அவர் திட்டமிட்டு செயல்படுகிறதற்காக கர்த்தரை துதிக்கிறேன். ஏதோ கமிட்டியில் நம்ம வந்தோம், எதையோ செய்கிறோம் என்று அல்லாமல் ஒரு நோக்கத்தோடு சபை வளரணும், ஒரு எழுப்புதல் வரணும், ஊழியர்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படணும் என்று சொல்லி எல்லாரும் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் திட்டமிட்டு செயல்படுகிற இந்த கன்வென்ஷனுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இது ஒரு வழக்கமான கன்வென்ஷனாக மாறக்கூடாது. இது ஒரு திட்டமிட்டு செயல்பட்டு இது நிமித்தம் ஒரு எழுப்புதல் கண்டிப்பாக நாம் பார்க்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்படுகிறதுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். ஆண்டவர் அருமையான சகோதரர் பீட்டர் அவர்களை தேவன் வழிநடத்தி அவர்களோடு உள்ள கமிட்டி அங்கத்தினர்கள் கூடி ஜெபம் பண்ணி இதை செய்கிறதற்காக நான் கர்த்தரை அதிகமாய் துதிக்கிறேன். நம்முடைய சபைகள் கன்னியாகுமரி வட்டாரத்தில் வளர வேண்டும். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்முடைய சபைகள் 50 பேர், 100 பேர், 200 பேர் இருந்தால் போதும் என்கிற நிலைக்கு வந்துவிட்டோம். அப்படி இருக்கக்கூடாது. சபைகள் வளர வேண்டும், சபைகள் கட்டப்பட வேண்டும். சபைகளிலே 1000 ஆத்துமாக்களாவது குறைந்தது வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஜெபம் பண்ணினால் நிச்சயமாய் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். 3 நாளைக்கு முன்னால் நாங்கள் எல்லாரும் மே மாதம் 1ஆம் தேதி நான் புதிதாய் கட்டி வருகிற அந்த இடத்தில் 25,000 பேர் உட்கார முடியும். 25,000 பேர் உட்கார்ற இடத்தை கட்டி கொண்டு இருக்கிறோம். அந்த இடத்தை இன்னும் கட்டி முடியலை.
அது முடிகிறதுக்கு முன்னாலே ஒரு நல்ல ஒரு ஜெப ஆராதனை அங்கே நடத்த வேண்டும் என்று சொல்லி எல்லா அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபைகள், அந்த வட்டாரத்தில் இருக்கிற சபைகள் எல்லாம் வந்து இந்த ஆராதனையில் கலந்து கொள்வதற்கு திட்டமிட்ட போது அங்கு பிரஸ்பிட்டர்ஸ் ஒரு 25 பேர் வந்திருந்தார்கள். அந்த வட்டாரத்தில் 25 பிரஸ்பிட்டர்ஸ் இருக்கிறார்கள். முதலாவது நான் சென்னைக்கு போன போது நான் மாத்திரம்தான் பிரஸ்பிட்டர். அந்த வட்டாரம் 200 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்து வர்ற சபைகளுக்கெல்லாம் ஒரே பிரஸ்பிட்டர் தான் இருக்கிறது. இப்போ அந்த சின்ன வட்டாரத்துக்கே 25 பிரஸ்பிட்டர்ஸ் இருக்கிறாங்க. அதனால் அந்த 25 பிரஸ்பிட்டர்ஸை கூப்பிட்டு 400 சபைகள் இருக்கிறது. அந்த 400 சபைகளையும் கூட்ட வேண்டும் அன்றைக்கு. அப்போ உங்கள் சபையில் இருந்தெல்லாம் எவ்வளோ பேர் வருவாங்க, உட்காந்து ஜெபம் பண்ணி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் உங்கள் செக்ஷனில் எவ்வளோ பேர் இருப்பாங்க அதை சொல்லுங்கள், நம்ம கணக்கு போடுவோம். சும்மா அப்படியே 400 சபை இருக்குன்னு சொல்லிட்டு உட்காந்துடக்கூடாது என்று சொல்லி கேட்டால் எல்லோரும் உட்காந்து கணக்கு போட்டு 400 சபையில் இருந்தும் 11,200 பேர் வருவார்கள் என்று சொன்னார்கள். 400 சபையிலிருந்து எத்தனை பேர் வருவார்கள்? 11,200. அப்போ ஒரு சபைக்கு கொஞ்சம் பேர் தான் இருக்கிறார்கள். அப்படி தான் எல்லா இடங்கள்லையும் இருக்குது. நம்முடைய தேசத்தில் எழுப்புதல் உண்டாகணும்னா சபை மூலமாக தான் உண்டாகணும். சபை வளர்ந்தால் தான் எழுப்புதலும் வரும். சபை வளர்வதற்கு தான் இந்த நாட்களில் நம்ம ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் அதை செய்ய ஆவலாக இருக்கிறார். ஏற்கனவே அவர் பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலே சொல்லிட்டார், அறுப்பு மிகுதி. அறுப்புக்கு எஜமான் யாரை அனுப்பணும்? வேலையாட்களை அனுப்பும்படி நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். இப்பொழுதே அறுப்புக்கு விளை நலங்கள் எல்லாம் விளைந்து காணப்படுகிறது. இன்னும் 4 மாதம் ஆகும் என்று நீங்கள் சொல்லாதிருங்கள் என்று ஆண்டவர் ஏற்கனவே சொல்லி இருக்கிறார். அதை நாம் விசுவாசிக்கணும். நம்ம விசுவாசிக்க வேண்டியது என்ன? அறுப்புக்கு ஆண்டவர் ஏற்கனவே எல்லாவற்றையும் செய்து முடித்து ஆத்துமாக்கள் ஆயத்தமாய் இருக்கிறார்கள். அவர்களை போய் சந்திக்கிறதற்கு வேலையாட்கள் தேவை. வேலையாட்கள் எங்கே இருக்கிறார்கள்? முழு நேர ஊழியர்கள் மாத்திரமல்ல, சபையில் உள்ள அத்தனை பேருமே ஊழியம் செய்வதற்கு நாம் எழும்பினால் நிச்சயம் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அல்லேலூயா. இந்த ஈஸ்டர் சர்வீஸில் எப்படியும் ஒரு 500 பேராவது ஞானஸ்நானம் எடுக்கணும்னு திட்டமிட்டு எங்களுடைய குறிப்பிட்ட சபையில் உற்சாகப்படுத்தி எல்லாவற்றையும் செய்த போது 350 பேர் இந்த போன ஞாயிற்றுக்கிழமை ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறார்கள். கைகளை வைத்து கர்த்தரை துதிப்போம். ஆமென். இப்போ ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கெல்லாம் ஆட்கள் ஒப்பு கொடுத்து வரமாட்டேங்காங்க. அவ்வளோ பயந்து போய் இருக்கிறாங்க. ஒவ்வொரு சபையிலும் ஒவ்வொரு வாரமும் ஞானஸ்நானம் இருக்கணும். ஒவ்வொரு சபையிலும் ஆண்டவர் அனுதினமும் ஊழியங்கள் நடந்தால்தான் இவ்வளவு பெரிய இந்த தேசத்தில் ஒரு எழுப்புதலை காண முடியும். நாம் மதம் மாற்றம் செய்கிறவர்கள் அல்ல, மனம் மாற்றம் செய்கிறவர்கள். மனிதர்கள் ஒரு மதத்திலிருந்து கிறிஸ்தவ மதத்துக்கு மாறுறதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை. நாம் விசுவாசிப்பதெல்லாம் உண்மையாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று தங்கள் வாழ்க்கையை சரியாக நடத்துகிற நல்ல விசுவாசிகளை ஆண்டவர் நமக்கு கொடுக்க வேண்டும். அந்த பாரத்தோடு நாம் ஜெபம் பண்ணுவோம், விசுவாசிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்திலிருந்து பாஸ்டர் வில்சன் ஜோஸ் அவர்கள் அருமையாக குறிப்புகளை எடுத்து சபை வளர்ச்சிக்கு என்ன தேவை என்பதை ஆணித்தரமாக வேகத்தோடு அவர்கள் பேசினார்கள். இந்த வயதில் அவர் அவ்வளவு சத்தமாக பலமாக பேசுகிறது ஆச்சரியமாக இருக்கு. நான் அவரை போல ஒரு காலத்தில் பேசுவேன், இப்போ அப்படி பேசுறது இல்லை. ஏன்னா ஒரு வாரத்தில் 4 செய்தி வரிசையாக கொடுக்கணும். ஒரு சண்டே சர்வீஸ் என்றால் அது ஒரு சர்வீஸோட முடியாது. அங்கே ஒரு வாரத்தில் 30 ஆராதனைகள் பல இடங்களில் அந்த பட்டணத்தில் இந்த சபையின் மூலமாக நடைபெறுகிறது. அதனால் ஒரு 4-5 ஆராதனையில் பேசணும்.
அதனால் காலையில் 5 மணிக்கே முதல் ஆராதனைக்கு போயிடணும். ஆராதனையில் பேசி அதை எடுத்து அவர் ரெக்கார்ட் பண்ணி இந்த 30 இடங்களில் அவர்கள் அதை செய்து அந்த ஊழியத்தை நிறைவேற்றி வருவதை பார்க்கிறோம். ஆகினால் நான் சாதாரணமாக பேசுவேன். ஆகினால் நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். கன்னியாகுமரியில் பேசுகிற மாதிரி, ஊழியர்கள் பேசுகிற மாதிரி அந்த சத்தம் வராது. அந்த சத்தம் அல்ல முக்கியம், அபிஷேகம் முக்கியம். ஆகினால் கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவருடைய திருநாமம் மகிமைப்படுவதாக. சத்தமாய் பேசுகிறவர்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். அவர்களுக்கு அந்த தொண்டையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், அந்த பலனை ஆண்டவர் கொடுத்திருக்கிறதுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 18, 19, 20ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடைசியில் இந்த பூமியை விட்டு போகும்போது சபை என்ன செய்ய வேண்டும் என்று அவர் சொல்லி போயிருக்கிறார். அதைத்தான் சபையில் உள்ள ஊழியர்களும் விசுவாசிகளும் செய்தால் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். ஆண்டவருடைய சமூகம், அவருடைய பிரசன்னம் உலகத்தின் முடிவு பரியந்தம் நம்மோடு கூட இருக்கும். இந்த உலகத்தில் மிகவும் முக்கியமானது என்ன? இந்த உலகத்தில் மிகவும் விசேஷமானது என்ன? நம்மை விட்டு போன அந்த ஆண்டவர் நம்மோடு கூட எப்பொழுதும் இருப்பது, நம்மோடு கூட பேசிக்கொண்டிருப்பது, நம்மை அறிவுறுத்துவது, நம்மை சரியான வழியில் நடத்த சபையில் அவருடைய சமூகம் இருப்பது, அதுதான் மிகவும் முக்கியம். 10,000 பேர் கூடி வந்தார்கள், 20,000 பேர் கூடி வந்தார்கள். ஆனால் இயேசு அங்கே இல்லை, பரிசுத்த ஆவியானவர் அங்கே இல்லை என்றால் எவ்வளவு வேதனையான காரியம். நம்முடைய ஆண்டவருடைய சமூகம் இருந்தால் போதும். ஆரோனுடைய கோல் ஒரு சாதாரணமான ஒரு கோல், மரத்திலிருந்து வெட்டி எடுத்த உலர்ந்து போன ஒரு கட்டையான ஒரு கோல். ஆனால் அவர் சமூகத்தில் ஒரு ராத்திரி இருந்த போது அது உடனே அது பூ பூத்து காய் காய்த்து அதிலே பழம் வந்து இலைகள் வந்து அதற்குள்ளே உயிர் வந்தது. மற்ற எத்தனை கோல் அங்கு இருந்தாலும் இந்த கோல் அழைக்கப்பட்ட ஒரு கோல். அது தேவ சமூகத்தில் வந்த போது அது வித்தியாசமாய் மாறினது. கைகளை உயர்த்தி இன்றைக்கு காலை நேரத்தில் இந்த தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இந்த தேவ சமூகம் உங்கள் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உண்டாக்கும். காய்ந்து போன உலர்ந்து போன உங்கள் வாழ்க்கையை உயிர்ப்பிக்க இந்த காலை நேரத்தில் ஆவியானவர் நம்முடைய நடுவே இருக்கிறார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கைகளை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போமாக. உன் குடும்பம் தழைக்கும், உன் பிள்ளைகள் சீர்பட்டு வருவார்கள், உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும், உன் மூலமாக சகல சந்ததியும் உலகத்துள்ள மக்கள் தொடப்படுவார்கள். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. மதுரையிலிருந்து நான் இங்கே வரும்போது ஒரு இடத்துல இறங்கி காலையில் வந்ததுனால ஒரு 2 இடத்துல கொஞ்சம் நேரம் நிப்பாட்ட முடிந்தது. ஒரு இடத்துல நிப்பாட்டின போது ஒரு 4-5 பேர் வந்துட்டாங்க. தோத்திரம் பாஸ்டர், நம்ம ஒரு இடத்துலையும் மறைஞ்சே இருக்க முடியாது. நான் ஒரு வடை சாப்பிட்றதுக்கு தான் இறங்கினேன். ஆனால்
அதில் ஒரு 4-5 பேர் வந்துட்டாங்க. தோத்திரம் பாஸ்டர், உங்கள் சர்ச்சில் தான் வந்து என் ஒய்ஃப் ரட்சிக்கப்பட்டா, நாங்கள் வந்தோம், எங்கள் வாழ்க்கை மாறிட்டு அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்டபோது இந்து மார்க்கத்தில் இருந்த என் ஒய்ஃபு உள்ளே வந்து ஒரே ஒரு பாட்டை தான் கேட்டா. அன்னையிலேருந்து அவன் மாறிட்டா. ஆண்டவருடைய சமூகம் அவளை தொட்டது. நாங்கள் இன்றைக்கி சந்தோஷமாக நாங்களும் பிள்ளைகளும் முழு நேர ஊழியத்தில் நாங்கள் இருக்கிறோம், கிராமங்களை போய் சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி கிராம ஊழியர்கள் ஒரு 5 பேரை காண்பித்து ஜெபம் பண்ணினார்கள். அதுக்கு பிறகு கொஞ்சம் தள்ளி வந்து திருநெல்வேலியில் வந்தவுடனே அங்கே ஒரு இடத்துல கொஞ்சம் இறங்கணும். அங்கேருந்து ஒருத்தர் வந்துட்டார், பாஸ்டர் தோத்திரம், கையை கழுவ போன அந்த இடத்துல தோத்திரம் அப்படின்னு வந்தார். ஐயா நீங்கள் யார் கேட்டபோது, நான் உங்கள் சர்ச்சுக்கு இத்தனை வருஷம் நான் வந்தேன் பாஸ்டர், இன்றைக்கி நான் ஊழியராக இருக்கிறேன், ஆண்டவர் உங்களை சந்திக்க இன்னைக்கு கிருபை கொடுத்தார். நம்ம சந்தோஷம் என்ன, தேவனுடைய பிள்ளைகள் நம்ம மூலமாக எப்படி சந்திக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்படணும். கைகளை வைத்து நீங்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. உங்களுக்குள்ள ஆண்டவருடைய வல்லமை இருக்குது, சமூகம் இருக்கிறத தெரியலை. உங்களுக்குள்ள அந்த ஆண்டவர் சமூகம் இருக்குது, அந்த வல்லமை இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றிக்கொண்டே இருக்கிறார். நம்மளை ஆண்டவர் என்ன செய்கிறார், மாற்றிக்கொண்டே இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை மாறிக்கொண்டே இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த வாழ்க்கையை கொடுக்கத்தான் இயேசு வந்தார். நமக்கு ஒரு பூரண இருதயம் இருந்தால் போதும். முழு இருதயம் இருக்கணும். எல்லாரும் சொல்லுங்க, முழு இருதயம் சொல்லுங்க. முழு இருதயம், ஆண்டவரை பின்பற்றுகிற ஒரு முழு இருதயம் நமக்கு இருக்கணும். நம்ம முதிர்ச்சி அடைந்த விசுவாசிகளாக உடனே மாற முடியாது, அதுக்கு காலங்கள் பிடிக்கும். ஆனால் நாம் முழு இருதயத்தோடு ஆண்டவரை பின்பற்றுகிற ஒரு இருதயம் நமக்கு இருக்குமானால் காலா காலங்களில் ஆண்டவர் நம்மை மாற்றி வருவார், நம்மை பிரயோஜனப்படுத்துவார். ஆனால் நீங்கள் குழந்தைகளாகவே இருந்துவிடக்கூடாது, முதிர்ச்சி அடைந்த விசுவாசிகளாக மாறணும். அதுதான் ஆண்டவருடைய சித்தம். அதனாலே உங்களுக்கு முழு இருதயம் இருந்து ஆண்டவரை பின்பற்றினால் உங்கள் வாழ்க்கை மாறிக்கொண்டே இருக்கும். நாம் யாரை போல மாறணும், யாரை போல மாறணும், இயேசுவை போல மாறணும். அதுதான் நம்முடைய கோல், அதுதான் சீஷத்துவம். இயேசு எப்படி இருந்தாரோ அப்படி நாம் இருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம். வேற எந்த ஒரு ஆளும் உங்களுக்கு ஃபேனாக இருக்கக்கூடாது. அது சினிமாவில் தான் நான் அவன் ஃபேன் இவன் ஃபேன் சொல்லிட்டு இருக்கிறது. இந்த பூமியில் இயேசுவை தவிர ஒருத்தரும் நமக்கு ஃபேன் இருக்கக்கூடாது. கை வைத்து கர்த்தரை துதிப்போம். ஆமென். சில ஆட்கள், சில ஊழியர்கள் பின்னாலேயே போய்கிட்டு இருப்பாங்க. அப்படி போகவே போகாதீங்க. எங்கேயும் போய் தீர்க்க தரிசனம் கேட்டுக்கிட்டே இருக்காதீங்க. ஆண்டவரை மாத்திரம் பின்பற்றுங்கள். அவர் உங்களோட பேசுவார். அவருடைய சமூகம் உங்களை மாற்றி அமைக்கும். அல்லேலூயா. அவருடைய சமூகம் உங்களுடைய ஆலயத்துக்கு வரணும். அவருடைய சமூகம் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கணும். அவருடைய சமூகம் உங்களோட என்றைக்கு இருக்கணும். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று ஆண்டவர் மோசையோடு பேசினார். அதற்கு முன்பு மோசையோடு பேசின போது மோசே சொல்லிட்டார், இனிமே நான் உங்களுக்கு முன்னால என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன். யாத்திரா 33 அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா அந்த 1ஆம் வசனத்தை நீங்க பார்க்கும்போது வாழ்க்கையில மோசமான ஒரு வார்த்தை, நான் என் தூதனை அனுப்பேன், நான் உங்களுக்கு முன்னாலே போக மாட்டேன், நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனம் என்பதை புரிந்து கொண்டேன். நான் உங்களுக்கு போனால், முன்னாலே போனால் நான் உங்களை கொன்று போட்டு விடுவேன். அப்ப ஜனங்கள் எல்லாரும் அழுதார்கள். அழுதது மாத்திரமல்ல, மோசே சொன்னான், நீர் எங்களுக்கு முன்னால போகலன்னா நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன், நாங்க இந்த இடத்தை விட்டு போக மாட்டோம் அப்படின்னு சொன்னதுனால ஆண்டவர் சொன்னார், என் சமூகம் உனக்கு முன்னால போகும்பா, உனக்கு இளைப்பாறுகிற ஸ்தலத்தை நான் காண்பிப்பேன். அப்போ அதோட மோசை விட்டுட்டானா? மோசை அதோட விடல, உம்முடைய மகிமை எனக்கு காண்பியும், உம்மை நான் அறியணும், உம்முடைய வழிகளை நான் அறியணும். 3 காரியம். உம்மை நான் அறியணும், உம்முடைய வழிகளை நான் அறியணும்,
உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தரணும். இந்த ஜெபத்தை அவன் செய்கிறான். நம்ம அவன் சமூகம் மாத்திரம் போதாது. ஆண்டவரே, உம்முடைய வழி என்ன? நீர் எப்படிப்பட்ட தெய்வம்? உம்மை நான் அறியணும். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலுடைய வாழ்க்கையில் அவனுக்கு ஒரே ஒரு லட்சியம்தான், உம்மை அறியணும் ஆண்டவரே, உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை அறியணும். அது மாத்திரம் போதாது, உம்முடைய பாடுகளின் ஐக்கியத்தை நான் அறியணும். ஆண்டவரே, நான் எப்படியாயினும் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்புறதுக்கு முன்னால உம்முடைய மரணத்துக்குள்ளாகும் மரணத்துக்கு ஒப்பாக நான் மாறணும் என்று சொல்லி, கடைசி நாளில் நான் உயிரோடு எழும்புவதற்கு உரிய தகுதிகளெல்லாம் என்ன? உம்மை அறியணும், உம்முடைய பாடுகளை அறியணும், உம்முடைய மரணத்துக்குள்ளாகும் மரணத்தை நான் அறியணும் என்று சொல்லி, அவரை அறிவதற்கு, அவருடைய சமூகத்தை அறிவதற்கு அவன் விரும்பிக் கொண்டே இருக்கிற அந்த வாழ்க்கையை பார்க்கிறோம். நான் இதை பிடித்து கொண்டேன் என்று நான், ஆண்டவரே, நான் இன்னும் உணரல, இன்னும் ஆசையா தொடர்கிறேன், பின்னானவைகளை மறக்கிறேன், எனக்கு வந்த வெற்றியின் வாழ்க்கை, எனக்கு வந்த தோல்வி, இவை எல்லாவற்றையும் நான் மறக்கிறேன். ஆண்டவரே, நான் முன்னானவைகளை நாடி ஓடுகிறேன். இந்த பந்தய பொருளை நான் இழந்து போகாதபடி ஆசையாய் நான் தொடர்கிறேன், லக்கை நோக்கி நான் ஓடுகிறேன். அப்படியே சொல்லி அவனுடைய இருதயத்தின் கதறுதலை நாம் பார்க்கிறோம். நம்ம ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்நானம் எடுத்தோம், அபிஷேகம் பெற்றோம்னா அதோட முடிச்சிருவோம். அதுக்கு பின்பு ஆண்டவரை அறிவதோ வளர்வதோ இல்லை. ஊழியர்கள் பைபிள் ஸ்கூல் முடித்து கிராஜுவேஷன் ஆன பின்பு ஊழியத்தில் எல்லாவற்றையும் படித்து விட்டோம் என்று எண்ணி நிறுத்தி விடுவார்கள். சபையில் 50 பேர் 100 பேர் வந்துட்டா அதோடு கூட நிறுத்தி விடுவார்கள். அதுக்கு மேலே அவர்களுக்கு வளருவதற்கு ஆசையும் இல்லை. வளர்ந்தா பாடுகள் வரும், வளர்ந்தா அதிகமான கஷ்டம் வந்து 100 பேர் சபையில் இருந்தால் 100 பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். அதனால பிரச்சனைகளை சந்திப்பதோ பாடுகளை அனுபவிப்பதோ மக்களுக்கு விருப்பம் இல்லாமல் அப்படியே வளர்ச்சி குன்றி இருந்து விடுகிறோம். ஆண்டவரை அறிகிற அறிவில் வளரணும். சபை வளரணும்னா அவரை அறிகிற அறிவு, அப்படியே சமூகம் சபைக்கு தேவை. 2 கைகளை உயர்த்தி எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, உம்மை நான் அறியணும், உடைய வழிகளை அறியணும். நான் எந்த வழியில் போகணும், என் சபையில் நான் இருக்கணும் ஒரு அங்கமா, எப்படி ஆண்டவரே நான் இந்த நாட்களில் வளரணும், உம்முடைய மகிமையை நான் பார்க்கணும். உம்முடைய மகிமையை பார்ப்பது லேசான காரியம் அல்ல. அதுக்கு ஒரு இடத்தை எனக்கு ஆயத்தப்படுத்தணும். உம்முடைய நாமத்தை எனக்கு முன்னால் நீர் சொல்லணும். உம்முடைய கையை கொண்டு மறைக்கணும். இவையெல்லாம் நீர் செய்து அன்றைக்கு பின்பக்கத்தை பார்க்க, ஒரு மகிமையை பார்க்க ஒரு மோசேக்கு உதவி செய்தீரே. இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் நீர் கிருபை எங்களுக்கு அனுப்பி, கைகளை உயர்த்தி கிருபையை அனுப்பி, ஆண்டவரே உம்முடைய ஆவியானவரை எங்களுக்கு அனுப்பி, உம்முடைய குமாரனை எங்களுக்கு அனுப்பி, அவரை எங்களுக்கு வெளிப்படுத்தி, அவர் எங்களுக்காக மரித்து இரத்தம் சிந்தினபடியினாலே இன்றைக்கு எங்களுக்கு திறந்த வாசலை நீர் வைத்திருக்கிறீர். ஓ ராமா காலபா. அந்நிய பாஷைகளை பேசுங்கள், மெதுவாக பேசுங்கள், வேகமான நல்ல ஆண்டவரோடு பேசுங்கள். ஆண்டவர் இன்றைக்கு நீ இழந்து போன மகிமையை திரும்ப உனக்கு தருகிறார். இன்றைக்கு நீ இழந்து போன வரங்களை உனக்கு தருகிறார். இன்றைக்கு நீ இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களையும் திரும்ப ஆண்டவர் கட்டளையிடுகிறார். நீ இழந்து போன சந்தோஷம், நீ இழந்து போன தேவனோடு இருக்கிற ஐக்கியம், அவரோடு கூட இருக்கிற அந்த நெருங்கிய உறவு, இவைகளெல்லாம் இழந்து போய் காட்சியளிக்கிறது உன் வாழ்க்கை. ஓ ஹல்லேலூயா. இந்த உலக பொருள் அல்ல உன்னை நிறைவாக்குவது, தேவ சமூகம் உன்னை நிறைவாக்கும். தேவனுடைய வல்லமை இந்த பந்தலுக்கு கீழே இருக்கிறது. ஊழியர்கள் எல்லாரும் கரம் உயர்த்தி தேவனுடைய அந்த புதிய அபிஷேகம், அந்த புதிய வல்லமை, அந்த புதிய கிருபை, அந்த தேவனுடைய தயவு, அந்த தேவனுடைய இரக்கம், அந்த தேவனுடைய வைராக்கியம், அந்த தேவன் ஆதியில் கொடுத்த ஆதி அன்பு, அந்த தேவன் ஆதியிலே கொடுத்த ஆத்தும பாரம், அந்த தேவன் ஆதியிலே கொடுத்த தரிசனம், அந்த தரிசனம் எழுதி வைக்கப்பட்டிருக்கிற தரிசனம், அந்த தரிசனம் நிறைவேறும். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான்,
அகங்காரிகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதில்லை. அகங்காரம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, பெருமைகள் எனக்கு வேண்டாம், உம்முடைய சமூகம் எனக்கு தேவை, உம்முடைய சமூகம் எனக்கு முன்னாலே செல்லட்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படி கிருபை தருகிறதுக்காக எல்லாரும் கைகளை தட்டி கர்த்தரை துதிப்போம். ஆமென். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல் நீங்கள் வாசிக்கும் போது, இயேசு கிறிஸ்து தம்முடைய மாம்சத்தினாலே திரையை கிழித்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்தார். நமக்கு தைரியம் உண்டாயிருப்பதற்காக அவருடைய திரு இரத்தம் நமக்கு இருக்கிறது. நமக்காக ஒரு பிரதான ஆசாரியராக நமக்கு முன்னே திரைக்குள் பிரவேசித்து அந்த வாசலுக்குள் புதிய ஜீவன், புதிய மார்க்கத்தை உண்டு பண்ணியிருக்கிறார். பழைய மார்க்கம் ஒளிந்து போயிட்டு. நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் பழைய உடன்படிக்கையை ஒழித்து போட்டார். நமக்கு பழைய உடன்படிக்கையின் இரத்தம், ஆடுகள் கடாக்களின் காளைகளின் இரத்தம். இன்னைக்கு அது நமக்கு கிடையாது. சுமார் 613 சில சட்டதிட்டங்கள் பழைய ஏற்பாட்டில் இருக்குது. அந்த சட்டதிட்டங்கள் நமக்கு இப்போ கிடையாது. ஓய்வு நாள் நமக்கு கிடையாது. நிறைய சபையில் ஞாயிற்றுக்கிழமை எழும்பி நின்று புல்பீட்டுக்கு பின்னால், கர்த்தாவே இந்த ஓய்வு நாளுக்காக தோத்திரம் சொல்லுவாங்க. இந்த ஓய்வு நாளை தந்ததுக்காக தோத்திரம். ஓய்வு நாள் புதிய ஏற்பாட்டில் கிடையாது. எல்லா நாளும் நமக்கு ஓய்வு நாள் தான். இன்னும் ஒரு மாதிரி பார்க்குறீங்க எல்லாரும். எல்லா நாளும் நமக்கு ஓய்வு நாள் தான். ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் இல்லை, அது கர்த்தருடைய நாள். கர்த்தருடைய உயிர்த்தெழுதலின் நாளை நாம் ஆராதிக்கிறோம். அந்த நாளிலே ஓய்வு நாள் சனிக்கிழமை, அது தனி வேதம். அது பரலோகத்து வருவாங்களோ என்னமோ தெரியாது, நம்ம நியாயம் தீர்க்க முடியாது. ஆனால் அது அல்ல, நீ அதை கை கொள்ளக்கூடாது என்று பைபிளில் ஓய்வு நாளை இயேசு கை கொள்ளலை. ஓய்வு நாள் அன்றைக்கு தான் அவர் அநேக வியாதியஸ்தர்களை சுஸ்தமாக்கினார். அன்றைக்கு அவரை கொலை செய்வதற்கு காரணமே அந்த ஓய்வு நாளை அவர் கை கொள்ளாதனால தான். இன்றைக்கும் நீங்கள் இஸ்ரேல் தேசத்துக்கு போனால் ஓய்வு நாள்னால் கம்ப்ளீட்டாக ஓய்வு நாள், ஒரு வேலையும் செய்யக்கூடாது. லிஃப்ட்டில் ஒரு ஹோட்டலில் தங்கி இருந்தீங்கன்னா லிஃப்ட்டில் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு அந்த பட்டனை கூட என்ன செய்யக்கூடாது, அழுத்தக்கூடாது. எப்படி அப்போ மேலே கீழே இறங்கி வருவீங்க, எப்படி மேலே கீழே இறங்கி வருவோன்னா அதே தானாக ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் வரும், அதே தானாக திறக்கும், கொஞ்சம் நேரம் நிற்கும், அதே மூடிக்கணும். நீங்கள் எந்த பட்டனையும் அமுக்க வேண்டியதில்லை. ஏன்னா ஓய்வு நாள் அன்னைக்கு பட்டன் கூட நீ அமுக்கக்கூடாது. அதெல்லாம் நம்ம கை கொள்ள முடியுமா? ஆண்டவர் அதையெல்லாம் மாற்றி அவர் ஒரே பலியாக நமக்காக மரித்ததினால அடைக்கப்பட்டிருந்த தேவ சமூகம் நமக்கு எப்பவும் திறந்து இருக்குது. கை வைத்து கர்த்தரை துதிப்போமே. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறேன்? அடைக்கப்பட்ட அந்த தெய்வம், அந்த புது ஜீவனுள்ள மார்க்கம், செத்த மார்க்கத்தை ஆண்டவர் மாற்றிட்டார், ஜீவனுள்ள மார்க்கத்தை கொடுத்திருக்கிறார். பிசாசு உங்களை எப்பவுமே கண்டம் பண்ணிக்கிட்டே இருப்பான். நீ சரியில்லை, நீ சரியா ஜெபம் பண்ணல, ஜெபம் பண்ணுங்க, உபவாசம் எடுங்க. ஆனால் எப்பவும் பிசாசு கண்டம் பண்ணி உன்னை ஒதுக்கியே வைக்க பார்ப்பான். எப்பவும் உன்னை குற்றப்படுத்திக்கிட்டே இருப்பான். அவன் மாத்திரம் குற்றப்படுத்த மாட்டான், அவன் புருஷன் உன்னை குற்றப்படுத்துவான், மனைவி உன்னை குற்றப்படுத்துவா, சக ஊழியர் உன்னை குற்றப்படுத்துவார்கள், நம்மளை ஒழுங்காக ஊழியம் செய்ய விட மாட்டார்கள். வெளியில் உள்ளவனை காட்டிலும் உள்ளவன் தான் நம்மளை வேதனைப்படுத்துகிற ஆட்களாக இருப்பான். ஆனால் அது எல்லாம் நம்மளை ஒன்றும் செய்யாது. எத்தனை பேர் விசுவாசிங்க? இதெல்லாம் நம்ம தலையிலிருந்து ஒரு முடியை கூட அசைக்காது. நீங்கள் தேவ சமூக பழக்கமுடையவர்களாக இருந்தால் எந்த காரியத்தையும் நீங்கள் ஆசீர்வாதமாக எடுத்துக்கொள்வீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? நல்ல 2 கைகளை வைத்து ஆண்டவரே, ஓ ஹல்லேலூயா, தேவ சமூகம் எங்களுக்கு இன்றைக்கு திறந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்மை நாங்கள் பார்த்து பேச முடிகிறது, நீர் எங்களோடு பேசுகிறீர், எங்களை ஆசீர்வதிக்கிறீர்.
எங்களுக்கு பலனை கொடுக்கிறீர், சுகம் கொடுத்திருக்கிறீர். எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்திருக்கிறீர், ஊழியங்களை ஆசீர்வதிக்கிறீர். குறைவுபட்டு தாழ்வுப்பட்டு வேதனைப்பட்டு கூனி குறுகி போயிருக்கிற உன்னை இன்றைக்கு ஆண்டவர் உயர்த்துகிறார். உன் தலையை உயர்த்துகிறார். உன் தலையை, உன் குடும்பத்தின் தலையை ஆண்டவர் உயர்த்துகிறார். சத்துரு உன்னை ஒடுக்கி சத்துருக்களினால் வந்து அந்த பயங்கரமான போராட்டத்தின் ஆவிகள், அந்த சேனைகள் தலை குனிந்து ஓடுகிறது. கர்த்தர் உன்னை உயர்த்துவதற்காக இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தர் உன் ஊழியத்தை உயர்த்துவார். ஓர் சாந்தலவா, கர்த்தருடைய ஆவிக்கு மாத்திரம் நீ கீழ்ப்படிந்திருப்பாய். ஆனால் தேவன் உன்னை உயர்த்துகிறதை காண முடியும். உன் தலை உயர்த்தப்பட்டிருக்கும். உன் தலை உயர்த்தப்பட்டிருக்கும். நீ தாழ்ந்து போவதில்லை. ஆண்டவர் உன்னை தூக்கி எடுத்து கண்மலையின் மேலே நிறுத்தி உன் அடிகளை உறுதிப்படுத்தி உன் வாயில் ஒரு புது பாட்டை கொடுத்து உன்னை ஆண்டவர் நடத்துவார். ஓ ராஷாந்தலபா, நல்ல அந்நிய பாஷைகளை பேசி ஆவில் நிறைந்து அவருடைய சமூகம் உன்னை நிரப்புவதாக. அவருடைய சமூகத்தினால் உன் சபை நிரப்பப்பட்டிருப்பதாக. சபை நிரப்பப்பட்டிருப்பதாக. ஆவியானவருடைய அசைவாடுதல் சபைக்குள்ள வரட்டும். ஹல்லேலூயா. மொத்த சபையும் மனம் திரும்பு. மொத்த சபையும் ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய ஒப்புக்கொடு. மொத்த சபையை சேர்ந்து செயல்படு. சாந்தாராபா, ஊழியக்காரருக்கு விரோதமாய் பேசாதே. ஊழியக்காரருக்கு விரோதமாய் எழும்பாதே. ஊழியக்காரன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். கர்த்தர் நியாயம் தீர்க்கிறவர்களை நியாயம் தீர்ப்பார். நீ நியாயம் தீர்க்க எழும்பாதே. கர்த்தர் உன்னை அவருடைய சமூகத்தினால் நிறைத்து மறைத்து காத்துக்கொள்வாராக. கை வைத்து கர்த்தரை துதிப்பாமே. அவருடைய சமூகம் உன்னை பாதுகாக்கும். அவருடைய சமூகம் உனக்காக திறந்திருக்கிறது. அந்த சமூகம் எப்பவும் உன் கூட இருக்கணும்னா இந்த அதிகாரத்தில் எழுதப்பட்ட வசனத்தை கைக்கொள்ளணும். சபை வளர்ச்சிக்கு முக்கியமானது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சுவிசேஷம் அறிவிக்கணும். உலகமெங்கும் புறப்பட்டு போய் எதை அறிவிக்கணும்? சுவிசேஷத்தை அறிவிக்கணும். சுவிசேஷம்னா என்ன? நல்ல செய்தி. நல்ல செய்தி தான் உன் வாயில் இருக்கணும். நல்ல செய்தி உன் வாயில் இருக்கணும். நல்ல செய்தியை அறிவிக்கணும். ஒருத்தனுக்கு குறித்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். சுவிசேஷம் அறிவிச்சுக்கிட்டே இருந்தேன். அவன் எவ்வளவு சுவிசேஷம் அறிவிக்கிறானோ அவ்வளவு குடிப்பான். சுவிசேஷம் அறிவிச்சிட்டு அடுத்த நேரம் அவனை பார்த்து குடியை விட்டுட்டியா அப்படின்னு கேட்டா, இல்லை பாஸ்டர், காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் குடிச்சிக்கிட்டு தான் இருக்கிறேன். ரெண்டாவது சிகரெட்டும் குடிப்பான். நல்ல நல்ல ஃபேமிலியில் ஒய்ஃபெல்லாம் ரட்சிக்க போட்டுருக்கிறேன். இவனை குறி வச்சு நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இவன் ரட்சிக்கப்படணும். சுவிசேஷத்தை அறிவிச்சுக்கிட்டே இருப்பேன். அவன் எல்லாம் தலையை அசைப்பான். பாஸ்டர் பாஸ்டர்னு சொல்லுவான். உங்களை மதிக்கிறேன் பாஸ்டர்மா. நீ குடியை விட்டுட்டியா? நீ ரட்சிக்கப்பட்டியா? நீ சிகரெட்டை விட்டுட்டியா அப்படின்னு கேட்டால் இல்லவே இல்லை. பொய் சொல்ல மாட்டான். சில ஆள் பொய் சொல்லுவான். இவன் பொய் சொல்லவும் மாட்டான். நானும் ஒரு வருஷமாக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு வருஷமாக அவனை விட மாட்டேன். அவனை ஒரு வருஷமாக பேசிக்கிட்டே இருந்தேன். இப்போ இங்கே வரும்போது, இந்த நேற்றில் வரும்போது எனக்கு ஒரு செய்தி அனுப்பியிருக்கான். பாஸ்டர், நான் மாறிட்டேன், இந்த வாரம் நான் சர்ச்சுக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். எப்படி மாறினா? ஆண்டவர் ஈரலில் கை வச்சிட்டார். எங்கே வச்சிட்டாரு? அவன் பேங்க்ரியாஸில் கை வச்சிட்டார். பேங்க்ரியாஸ் ஆட்டம் கண்டுபிடிச்சிட்டு, அந்த பேங்க்ரியாஸ் அவன் அஃபெக்ட் ஆகி அவன் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு இருக்கிறான். ஆண்டவருடைய ஆவியானவர் சொல்கிறான், அவனுக்கு ஃபோன் பண்ணு.
அப்போ நான் ஃபோன் பண்ணுறேன், 3 தடவை ஃபோன் பண்ணுறேன். அவனால் ஃபோன் எடுக்க முடியல. ஒய்ஃபை கூப்பிட்டு சொல்கிறான், நீங்கள் என்ன பாஸ்டர்கிட்ட சொல்லிட்டியா எனக்கு பேங்க்ரியாஸில் வியாதி வந்துட்டுன்னு அவர்கிட்ட சொல்லிட்டியா? ஏன் நாங்கள் சொல்லவே இல்லை. அவர் எப்படி தான் ஃபோன் பண்ணாருன்னு தெரில. அப்படி அவன் மனம் திரும்பி இந்த வாரம் சர்ச்சுக்கு நான் வர்றேன் பாஸ்டர்னு இப்போ எழுதியிருக்கிறான். ஆண்டவர் ஒரு மனுஷனை சுவிசேஷம் அறிவித்து அவனை தொடணும்னா எந்த விதத்துலையும் அவனை தொடுவார். உன் சொந்த குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத சகோதர சகோதரிகள், புருஷன், உங்கள் சொந்த வீட்டில் இருக்கிறவங்க எத்தனை பேர் இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்காங்க? கைவிட்டு காண்பீங்க. சீக்கிரம் காமிங்க, சீக்கிரம் காமிங்க. உங்கள் சொந்த குடும்பத்தில், உங்கள் சொந்த வீட்டில், உங்கள் சகோதர சகோதரிகள், உங்கள் அப்பா அம்மா, உங்களுக்கு நெருங்கிய சொந்தக்காரர்கள், உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க ரட்சிக்கப்படாதவங்க கை வைத்து காண்பீங்க. இதுக்கு தான் உங்களை வச்சிருக்கிறார். நீங்கள் அவங்களுக்கு சுவிசேஷம் அவன் சாகும் வரைக்கும், நீங்கள் சாகும் வரைக்கும் அறிவிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். அவன் என்ன தான் சொன்னாலும் சரி, நீங்கள் சுவிசேஷம் அறிவிச்சிட்டே இருங்க. அந்த சுவிசேஷம் அவர்களை ரட்சிக்கும். அல்லேலூயா. என் சொந்த சகோதரன் ரட்சிக்கப்படாமல் இருந்தான். நான் உலகமெல்லாம் போய் பிரசங்கம் பண்ணிட்டு வருவேன். இவன் குடிச்சிட்டு ஆடிட்டு போவான். சொல்லுவாங்க, உங்கள் பிரதரை நாங்கள் பார்த்தோம் இந்த லாரியில் குடிச்சிட்டு காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோடு ஆடிட்டு போகிறான்னு என்கிட்ட வந்து சொல்லுவாங்க. நான் சொல்ல, ஆண்டவரே, உலகமெல்லாம் போய் நான் பிரசங்கம் பண்ணி என் சொந்த சகோதரன் ரட்சிக்கப்படாமல் குடிச்சிட்டு இருக்கிறானே. 3 மாதம் அவனுக்காக விடாமல் ஜெபம் பண்ணேன். 3 மாதம் ஜெபம் பண்ண போது அவனுக்கு என்ன சாப்பிட்டாலும் வாந்தி வந்துடும். நீங்கள் நினச்சிடக்கூடாது பாஸ்டர், நீங்கள் ஜெபம் பண்ணுற ஆளெல்லாம் வியாதிப்பட்டு போகிறான்னு. ஆண்டவர் அவனை ரட்சிக்கிறதுக்கு வேறு வழி இல்லை. இந்த உலகத்தில் உயிருக்கு தான் மனுஷன் பயப்படுறானே தவிர வேறு ஒன்றுக்கும் பயப்பட மாட்டேங்க. கடைசியில் அவன் என்ன சாப்பிட்டாலும் வாந்தி வந்துட்டு நான் போய் ஜெபம் பண்ணேன். அவனுக்கு ஜெபம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். ஆண்டவர் சொன்னேன், அவனை உன் வீட்டுக்கு கூப்பிடு, அவனை உன் வீட்டுக்கு வர சொல்லு. ஒரு நாள் வரமாட்டான் கூப்பிட்டா. ஏன்னா இங்கே வந்தால் ஜெபம் இருக்கும், ஊழியர்கள் வருவாங்க போவாங்க, அவனுக்கு அது பிடிக்காது. ஆனால் இப்போ உயிர் போகுது. கூப்பிட்டா உடனே வந்துட்டான். வந்து என் வீட்டில் பக்கத்தில் ரூமில் படுத்திருந்தான். நான் போய் ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ண உடனே நான் வந்த பிறகு முழங்கால் போட்டு, ஆண்டவரே, என்னையை தொடர்றதுக்கு தான் இந்த வியாதி நீர் அனுப்புனீரா? அதை நான் அறியணும். நான் இப்போ ஒரு பில்ஸ் போட்டு தண்ணி குடிப்பேன், எனக்கு வாந்தி வரக்கூடாது. பில்ஸ் போட்டு தண்ணியை குடித்தேன், வாந்தியே வரல. அதுக்கு முன்னால் எத்தனை பில்ஸ் போட்டாலும் வாந்தி வந்துடும். வாந்தி வரல, சோமாயிட்டு எனக்கு முன்னால் வந்து முழங்கால் போட்டான். அவன் மேலே கை வச்சு ஜெபம்னு அபிஷேகம் பெற்றான். ஆண்டவருக்கு நல்ல ஊழியம் செய்தான். கை வைத்து கர்த்தரை துதிப்போம். நம்ம ஆத்துமாக்கள் ஆதாயப்படும். ஒவ்வொரு விசுவாசியும் சபைக்கு வரும்போது கைவீசம்மா கைவீசு, சர்ச்சுக்கு போகிறேன் கைவீசுன்னு வரக்கூடாது. ஒரு ஆத்மாவை கொண்டு வரணும். கை வைத்து நல்லா இந்த இடத்துல வந்திருக்கிற அத்தனை பேரும் நல்ல கை வைத்து, ஒரு ஆத்மா எனக்கு தரணும் ஆண்டவர். எனக்கு பணம் தராட்டாலும் பரவாயில்ல, எனக்கு ஒன்றும் சாப்பாடு இல்லாட்டாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு ஆத்மாவை தாரும். கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க. என் சொந்த குடும்பத்தில் என் புருஷன் ரட்சிக்கப்படாமல் இத்தனை வருஷம் ஆச்சு. என் சொந்த பிள்ளை பின்மாற்றத்துக்குள்ளே போயிட்டு இருக்குது. ஆண்டவரே, அவங்களெல்லாம் ரட்சியும். என் சொந்த பக்கத்து வீட்டுக்காரனை ரட்சியும். ஆண்டவரே, எனக்கு தெரிந்த என் குடும்ப நண்பர்கள் இருக்கிறாங்க. என் கல்யாணத்துக்கு, என் வீட்டு கல்யாணத்துக்கு இத்தனை பேர் வர்றாங்க. ஆண்டவரே, அவங்களுக்கு அழைப்புதல் கொடுக்குறேன். நானும் அப்படி சபையில் இந்த காரியத்தை செய்யணும். ஆமேன்னு சொல்லுங்க. ஆமே. அடிக்கடி சபையில் இந்த மாதிரி சுவிசேஷ கூட்டங்களை வைக்கணும். சுவிசேஷ கூட்டம் சும்மா வைக்கக்கூடாது. ஆத்மாக்கள் வரணும் அப்படின்னு ஒவ்வொரு விசுவாசியும் பேர் எழுதணும். பேர் எழுதி ஜெபம் பண்ணணும். 1 மாதமாவது ஜெபம் பண்ணணும் தொடர்ந்து அவங்களுக்கு. ஏன்னா ரட்சிப்பு ஆவியானவருடைய வேலை. நம்ம சுவிசேஷம் சொல்லலாம், இருதயத்தை திறக்கக்கூடியவர் ஆண்டவர் தான். லீதியாளின் உள்ளத்தை ஆண்டவர் திறக்காட்டால் லீதியாள் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் ஆவியானவருடைய வேலை. அப்போ ஆவியான வேலை செய்கிறது ஜெபம் பண்ணணும். அந்த ஜெபத்தை செய்து
இந்த ஊழியத்தை செய்தால் ஆத்துமாக்கள் வரும். ஆத்துமாக்கள் வந்துட்டுனா போதாது, அதுக்கு பிறகு அவங்களோட தொடர்ந்து அந்த ஃபாலோ அப் மீட்டிங் நடத்தணும். அவங்க வீட்டை சந்திக்கணும், அவங்களுக்காக போய் ஜெபம் பண்ணணும், அவங்களுடைய மெய் தேவைகள் சந்திக்கப்பட்டு வரும் வரைக்கும் விடக்கூடாது. அவங்க ஞானஸ்நானம் எடுக்கணும், அவங்க சிறு குழுக்களில் சேரணும், அவங்கள அடிக்கடி சந்தித்து ஆவிக்குரிய பெற்றோர்கள் அவர்களுக்கு போடணும். ஒருத்தன் இயேசுவை ஏற்றுக்கொண்டா பிசாசு விட மாட்டான். அவனை எப்படியாயினும் அந்த வசனத்தை பொறுக்கிறதற்கு அவன் வருவான். எப்படியாயினும் பல நெருக்கங்களை கொடுத்து இந்த வசனத்தை அவனை விட்டு எடுக்க பார்ப்பான். நல்ல நிலத்தில் விழுந்த விதையை போல அவங்க நல்ல நிலமா மாறுறதுக்கு சபையானது பிரயாசப்படணும். அதுக்கு தான் ஆண்டவர் அபிஷேகம் கொடுத்திருக்கிறார், அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் உனக்கு கொடுத்திருக்கிறார். நீ சாட்சிகளாய் இருப்பதற்கும் நீ ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவதற்கு தான் அந்த அபிஷேகம். வெறும் அந்நிய பாஷை பேசிட்டு உடம்ப ஆட்டிட்டு போறதுக்கு இல்லை ஆண்டவர் உனக்கு கொடுத்த அபிஷேகம். நீ சாட்சிகளாயிருப்பீர்கள். நீ ஆத்துமாக்களை நிச்சயம் மூலமா ஆதாயப்படுத்தப்படும். ஒரு ஆத்மாவையும் ஆதாயப்படுத்தாம சர்ச்சைக்கு போய் தரையை சூடாக்கிக்கிட்டு இருக்காத, நாற்காலியில் உட்கார்ந்து நாற்காலி உடைக்காத, தரையில எண்ணெயை பூச்சிட்டு வராது. அதுக்காக சபைக்கு போற நீ கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் பேசுவேன். நீ எதுக்காக சபைக்கு போற? உன் காணிக்க முக்கியம் அல்ல. நீ சபைக்கு போனா ஒரு ஆத்மாவாவது ஆதாயப்படுத்தப்படணும். அல்லேலூயா. கை வைத்து கர்த்தரை துதிப்போமே. போன மாதம் சபைக்கு இந்த மாதிரி கூட்டங்கள் வச்சு பேரை எழுதி கொண்டு வாங்கன்னு சொல்லி 40 நாள் உட்காந்து அவங்களுக்காக ஜெபம் பண்ண சொல்லி அவங்க பண்ணதில் 2200 புது ஆத்துமாக்கள் சபைக்கு வந்தாங்க. 2200 ஆத்துமாக்கள் சபைக்கு ஒரு சாயந்தரம் அந்த நேரத்தில் வர்றாங்க. அவங்களுக்கு ஜெபம் பண்ணும் போது பிசாசுகள் ஓடுது. அவங்க ஜெபம் பண்ணும் போது ஆண்டவர் அவங்களை சுகமாக்குகிறார், அற்புதம் நடக்குது. அப்போ ஆத்துமாக்கள் தொடப்படுறாங்க. அதோடு விட்டுறபடி அவங்களுக்கு அத்தனை பேருக்கும் ஏரியா பாஸ்டர்ஸ் போய் அவங்கள விசிட் பண்ணி அவங்கள தொடர்ந்து பேசி அப்போ ஞானஸ்தானத்தை கொண்டு வர்றதுனால தான் 350 பேர் என்ன எடுத்திருக்காங்க, இந்த மாதம் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறாங்க. இதை தொடர்ந்து செய்யணும். கைகளை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட, என் சபை நாங்கள் சுவிசேஷம் அறிவிக்கணும். கை வைத்து நல்ல ஜெபம் பண்ணுங்க. சுவிசேஷம் நாங்கள் அறிவிக்கணும். கை வைத்து, என் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத நபர்கள் ரட்சிக்கப்படணும். நான் சபையில் ஊழியம் செய்யணும். நான் என்னுடைய வாழ்க்கையில் அதை நான் பார்க்கணும். ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நான் அறியணும். இந்த நாட்களில் இந்த சுவிசேஷ ஊழியத்தை விடாமல் செய்யணும். அதற்கு எனக்கு வேண்டிய கிருபையை தாரும், எனக்கு அதுக்கு வேண்டிய அபிஷேகத்தை தாரும். என் மேலே இன்றைக்கு அந்த சுவிசேஷ பாரத்தை எனக்கு தாரும், அந்த ஆத்தும பாரத்தை எனக்கு தாரும். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். ஒரு பயங்கரமான ஆள், ஆண்டவருக்கு விரோதமாக இருந்தவன். அவன் தன்னுடைய வீட்டில் இருக்கும்போது ஆண்டவருடைய பிரசன்னம் அவன் வீட்டுக்குள்ளே வந்திருக்குது. ஆண்டவருடைய பிரசன்னம் அவன் வீட்டுக்குள்ளே வந்த உடனே அவன் எதிர்பார்க்கலை. ஏன்னா அவன் ஆண்டவருக்கு விரோதமாக இருக்கிறவன், எத்தனையோ பேரை வேதனைப்படுத்தினவன். அவன் வீட்டுக்குள்ளே ஆண்டவருடைய பிரசன்னம் வருது. உடனே முழங்கால் படியிடுறான். முழங்கால் படியிட்டு ஆண்டவர் அவனை பார்த்து பேசுகிறாரான், என்னை பாரு, என் கண்களை பாரு. அவன் கண்ணில் இருந்து கண்ணீர் வடிதான். அப்போ இவன் கேட்குற, ஆண்டவரே ஏன் என்னையே வந்து சந்திக்கிறீர்? நான் உமக்கு விரோதமான ஒரு ஆள், உம கண்ணில் ஏன் கண்ணீர் வருது? இந்த கிராமங்கள் உள்ள மக்கள், வலதுகைக்கு இடதுகைக்கு வித்தியாசம் தெரியாத மக்கள், இவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன், நீ உன்னை ஒப்புக்கொடு அப்படின்னு சொன்னபோது அவன் முழங்கால் பிடிட்டு ஒப்பு கொடுத்து, இன்றைக்கி அவன் ஒரு கிராமத்தில் ஒரு 10 ஏக்கர் நிலத்தை வாங்கி 200 பேரை வச்சு கிராமமாக சுவிசேஷம் அறிவிச்சிட்ருக்கான். நான் வர்ற வழியில் ஒரு 5 பேரை சந்தித்தேன்னு சொன்னேன்ல,
அதில் ஒருத்தன் இங்கு சர்ச்சிலிருந்து ரட்சிக்கப்பட்டு இந்த பக்கம் வந்தபோது அந்த ஊழியத்தில் சேர்ந்து கிராமமாக போய் ஆத்துமாக்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. 200 பேர் ஒரு இடத்துல தங்கி அவங்க வேலையே கிராமங்களை போய் சந்தித்து சுவிசேஷம் அறிவிக்கிறது. அது மூலமாக ஏராளமான மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு வர்றாங்க. 10 ஏக்கர் நிலத்தை வாங்கியிருக்கான். நம்ம ஒரு காணி நிலத்தை வாங்குறதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோமே. நம்மெல்லாம் ஆர்கனைஸ் சர்ச்சில் உள்ளவங்க. நமக்கு பணம் அமெரிக்காவிலேருந்து இப்போ வர்றது இல்லை. அதுக்காக நான் ஆண்டவருக்கு பல தடவை அல்லேலூயா சொல்கிறேன். நம்ம நாட்டு தெய்வம் தான் அங்கேயே இருக்கிறார். நம்ம தெய்வம் தான் அங்கேயே இருக்கார். அந்த தெய்வம் தான் நாம தொழுது கொள்கிறோம். நம்மளுக்கு சப்ளை பண்ணுறது யாரு? நம்ம ஆண்டவர் தான். அதனால் உனக்கு அந்த விசுவாசம் இருந்தால் எத்தனை ஏக்கர் நிலத்தையும் வாங்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவரால் கூடாது ஒன்று. அவன் அத்தனை 10 ஏக்கர் நிலத்தை இங்கே மாத்திரம் வாங்கலை, ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வாங்கிக்கிட்டு இருக்கிறான். ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வாங்கி ஆத்துமாக்களை கூட்டு வர்றான். இந்த வர்ற நாட்களில் கிராமங்கள்லாம் சந்தித்து 70,000 பேரை ஒரு இடத்துல கூட்டுறான். 70,000 பேர் வர்றாங்க ஒரு சுவிசேஷ கூட்டம் நடத்துறதுக்கு கிராமங்களில். நம்ம கன்வென்ஷன் நடத்துகிறோம், நம்ம சபையில் உள்ளவங்க வர்றாங்களா? ஊழியர்களே வரமாட்டாங்க. முதல்ல இந்த கன்வென்ஷன் நடத்துறது யாரு? நாம தான். நம்ம சபைகள் தான் நடத்துது. இது டிஸ்ட்ரிக்டுடைய வேலைன்னு சொன்னால் ஒருத்தர் வரமாட்டாங்க. இதை நடத்துகிற யார்? இங்கே உள்ள ஊழியர்கள், இங்கே உள்ள சபையெல்லாம் சேர்ந்து தான் நடத்தும். இந்த கன்வென்ஷனை நடத்தணும்னா அதுக்கு ஏகப்பட்ட பணம் வருது. நான் இந்த ஒரு நாள் கூட்டம் வைக்கிறேன் இல்லை, அங்கே கணக்கு போட்டு பார்த்தா 50 லட்ச ரூபா வருது. அந்த ஒரு நேர கூட்டத்தை நடத்த 50 லட்ச ரூபா தேவைப்படுது. அந்த 25,000 30,000 பேருக்கு ஒரு நேரம் சாப்பாடு கொடுக்கறதுக்கு 25 லட்ச ரூபா ஆகுது. சும்மா சாதாரண சாப்பாடு தான். ஒரு ஆளுக்கு 100 ரூபா வச்சா 25,000 பேர் 25 லட்ச ரூபா வருது. இதெல்லாம் யார் செய்வா? இது யாரோ செய்கிறாங்க. எப்படியோ இது நடக்குன்னு சொல்கிறான். நீங்கள் கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் ஆண்டவர் நடத்திடுவார். யார் கோஆப்ரேட் பண்ணுறானோ பண்ணலையோ எதிர்ப்பு தெரிவிக்கிறானோ கர்த்தர் ஊழியத்தை ஒருத்தனும் தடை பண்ண முடியாது. கர்த்தர் அதை எடுத்து நடத்துவார். கர்த்தருக்கு விரோதமாக ஒருத்தனும் நிற்க முடியாது. கர்த்தருக்கு விரோதமாக நீ போராடாத. உனக்கு போராடிக்க. கர்த்தருக்கு விரோதமா போராடாத. கர்த்தருக்கு விரோதமா போராட நிலைக்கு நிற்க முடியுமா? அவர் பக்கத்துல அவர் ஒரு பார்வை பார்த்தா உன்னால் நிற்க முடியாது. இயேசுவை பிடிக்க வந்தாங்க. இயேசு எதுவும் கையில் கத்தி வச்சிருந்தாரா? இல்லை வேற ஏதாவது வச்சிருந்தாரா? இல்லை, ஒரு பார்வை தான் பார்த்தார். யாரை தேடுறீங்கன்னு கேட்டார். இயேசுவை தேடும் நான் தான் அப்படின்னா என்ன செய்துட்டாங்க? அத்தனை பேரும் பின்னால் போய் அடிச்சு பண்ண கீழே விழுந்துட்டான். இப்போ உள்ளவன் தள்ளி தான் விடுறான் கீழே. நீ தள்ள வேண்டாம். ஆவியானவர் வந்துட்டா தானாவே விழுந்துருவான். நீ உன் வாழ்க்கையில் சில ஆட்கள் இப்பெல்லாம் பவர் காமிக்கிறான். நம்ம பாரு என்கிட்ட எவ்வளோ பவர் ஃபோன் ஊதுவான். நம்ம ஆட்கள்கிட்ட என்ன சொன்னாலும் செய்வாங்க. இப்பெல்லாம் நீங்கள் கீழே விழ போறீங்க. இப்போ நான் சொன்னாலும் சில ஆள் விழுவீங்க. அது ஆண்டவருடைய வல்லமைன்னு இல்லை, அது உனக்கு இருக்க இமோஷன். ஆண்டவருடைய வல்லமை வந்தால் அது வேற. அது ஒன்றுமே சொல்லாமலே நீ விழுந்து கிடப்பா. அதனால சும்மா இந்த தள்ளுற இடத்துக்கெல்லாம் போயிட்டு விழுந்து கிடக்காதீங்க. விழுந்து கிடந்தா உனக்கு ஏதாவது நம்ம நடக்குதா? விழுந்த பிறகு ஏதாவது நடக்குதா? அதுக்கு முன்னால் நல்லா இருந்தால் அதுக்கு பிறகு எழும்பி போனால் தள்ளாடிக்கிட்டு போடுறேன். பரிசுத்தாவி உன்கிட்ட வரும்போது நீ என்ன செய்வாய்? பலனடைவாய் தவிர சோர்ந்து போக மாட்டாய். நீ உன் வாழ்க்கையில் வித்தியாசமாகிரு. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். கைகளை வைத்து நல்ல ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே எனக்கு ஆண்டவரே நான் போராடி ஜெபிக்கணும். ஆண்டவரே நல்ல ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்தப்படணும். நிறைய ஆத்துமாக்கள் சபைக்கு வரணும். என் வீடு என்ன வீடுன்னு சொல்லப்படும்? ஜெப வீடுன்னு சொல்லப்படும். அல்லேலூயா. என் வீடு என்ன வீடு?
சத்தமா சொல்லுங்க, என் வீடு என்ன வீடு? ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவர் எப்படி இந்த வீட்டை ஜெப வீடா மாத்துறது? உனக்கு முன்னால் இருக்கிற ஆளெல்லாம் வச்சு தான் நீ ஜெப வீடா மாற்றணும். அப்போ ஆண்டவர் சொல்கிற திட்டத்தை செய்யணும். ஒரு மாதத்தில் 2 மணி நேரமாவது வந்து ஜெபம் பண்ணு சபைக்குள்ள அப்படின்னு சொல்லி, ஒரு மாதத்துக்கு ஒரு 2 மணி நேரம் உனக்கு சபையில் வந்து ஜெபம் பண்ணு. வாழ்க்கையில் ஒரு நேரமாக தனியாக போய் ஜெபம் பண்ணு சபையில் போய் அப்படின்னு சொல்லி உற்சாகப்படுத்தி விட்டா எவ்வளோ ஆத்துமாக்கள் வர்றாங்க. நான் ஒரு ப்ரேயர் டவரே கட்டி வச்சுருக்கேன். இப்போ 10 மாடி ப்ரேயர் டவர் கட்டி வச்சுருக்கேன். 10 மாடி பெரிய அந்த வட்டாரத்தில் அந்த ரோட்டில் போனீங்கன்னா மற்ற எந்த பில்டிங்கை விட நம்ம ஆண்டவருக்கு கட்டுற பில்டிங் பெரிய பில்டிங். 2 கை வச்சு இது ஏன் பலத்தினால, ஏன் மகிமைக்கென்று, ஏன் சுய பிரதாபத்துக்கு நான் கட்டுறதில்லை. இது ஆண்டவருக்கு இந்த தேசத்தில் ஒரு எழுப்புதல் உண்டாகணும். ஒரு ஜெப மையம் உலகம் எங்கிலும் ஜெபிக்க ஆள் வேணும். விடாமல் ஜெபிக்கிறதுக்கு ஆட்கள் தேவைன்னு. எத்தனை மாடி கட்டடம் அது? 10 மாடி கட்டடம். ஒவ்வொரு மாடியிலையும் ஜெபம் பண்ணுறதுக்கு ஃபோன் ப்ரேயர் இருக்குது, பிசாசுகளை விரட்டுறதுக்கு இடம் இருக்குது, தொடர்ந்து சாட்சிகள் சொல்லிக்கிட்டே இருக்க இடம் இருக்குது. மேலே 2 மாடி ஜெபம் பண்ணுறது, 250 பேர் வந்து ஜெபம் பண்ணலாம். அந்த இடத்துலேருந்து பார்த்தா சிட்டி முழுசும் தெரியும். அது ஒரு வித்தியாசமான ஒரு கட்டிடத்தை கட்டியிருக்குது. இதெல்லாம் ஆண்டவர் செய்தார், ஆண்டவராக அதை செய்திருக்கிறார். அதை சிம்பிளாக திறந்துருக்கிறோம். இனிமேல் தான் அஃபிஷியலாக ஒரு நேரம் திறக்கணும். அதுக்கு ஆத்துமாக்கள் ஆண்டவர் அதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அதுக்கு 346 ஜெபக்குழுக்கள் தேவை. விடாமல் ஜெபம் பண்ணுறதுக்கு 346 ஜெபக்குழுக்கள் தேவைப்படுகிறது. அதனால் அதை ஆயத்தப்படுத்தி உருவாக்கி அதை செய்து கொண்டே இருக்கிறோம். அது போக ஜனங்கள் வந்து ஜெபம் பண்ணி கொண்டே இருப்பார்கள். அப்படி ஜெபம் பண்ணும்போது தான் ஆண்டவருடைய ஆவியானவர் கிரியை செய்வார். ஆத்துமாக்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா சொல்லுங்கள், அல்லேலூயா. அப்படி ஜெபிக்கிற சபைகள் இருந்தால் அந்த சபை அங்கே நடக்கும்போது அங்கே ஒரு சலசலப்பு இருக்கும். அங்கே ஒரு சலசலப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். ரோட்டில் போகிற முதற்கொண்டு உள்ளே வருவான். அங்கே பல ஊழியங்கள் நடந்துக்கிட்டு இருக்கோம். சில சபைகள், நான் ஒரு தடவை ஒரு பட்டணத்துக்குள்ளே போகிறேன், அந்த தெரு முழுசும் சபைகளாக தான் இருக்கும். ஆனால் ஜெபிக்கிற சபையை பார்த்தா எனக்கு தெரிஞ்சிட்டு, ஓ இந்த சபை வளர்கிற சபை, இதை சுற்றிலும் ஆட்கள் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க, போயிட்டுருக்குறாங்க, வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. சில சபை வழியாக போனால் உள்ள சபை நடக்குதா இல்லையான்னு கூட தெரியாது. சத்தம் கூட வெளியே வர்றதில்லை. வாழ்க்கையில் இதெல்லாம் மாறினாதான் சபை வளரும். அல்லேலூயா சொல்லுங்கள். எல்லோரும் கை வைத்து ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, நாங்கள் சபை ஜெபிக்கிற சபையாக இருக்கணும். 3 காரியத்துக்கு உங்கள் சபையில் ஜெபம் பண்ணுங்க. முதல் காரியம், ஆண்டவருடைய மகிமையின் பிரசன்னம், அளவில்லாத பிரசன்னம் அந்த இடத்துல வரணும். அவர் வரலைன்னா அந்த இடத்துல வர்ற மக்கள் எல்லாம் சோர்ந்து போய் வெறுமையாய் போய் விடுவார்கள். அங்கே வருகிற மக்களுக்கு ஒன்றும் இருக்காது. 2வது, அவருடைய மகிமையை பார்க்கணும். அங்கே வர்ற ஆளை பார்க்கக்கூடாது, அங்கே வர்ற பிரசங்கியாரை பார்க்கக்கூடாது. அங்கே இருக்கிற தேவனுடைய மகிமையை அவங்க பார்க்கணும். ஹல்லேலூயா. 3வது, ஆவியானவருடைய கிரியையை பார்க்கணும். பரிசுத்த ஆவியானவர் தான் கிரியை செய்யணும் அந்த இடத்துல. ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுறது, ஆத்துமாக்கள் ஞானஸ்தானம் எடுக்கிறது, ஆத்துமாக்கள் மனம் திரும்புகிறது, ஆத்துமாக்கள் வியாதியிலிருந்து சுகம் அடைகிறது. உள்ளே வந்தாலே அவர்களுக்கு சுகம் வரணும். இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தில் அவர் சுவிசேஷம் அறிவித்தார், அவர் போதித்தார், அவர் வியாதியஸ்தர்களை சுத்தமாக்கினார். இந்த 3 காரியமும் சபையில் நடக்கணும். நீ பிரசங்கம் பண்ணி சுவிசேஷத்தை அறிவிக்கணும், நீ போதனை பண்ணணும், ஜனங்களுக்கு புத்தி சொல்லி போதனை கொடுக்கணும் ரட்சிக்கப்படுற ஆத்துமாக்களுக்கு. 3வது, அற்புத அடையாளம் நடந்தால் ஆத்துமாக்கள் வருவாங்க. இது இல்லைன்னா ஆத்துமாக்கள் வராது. அங்க வந்து என்ன பிரயோஜனம்? பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் பாஸ்டர்களை விட நல்லா பிரசங்கம் பண்றான். பாஸ்டர்களை விட அவன் நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கான் ஒயிட்டா. அன்னைக்கு ஒருத்தன் ஒரு பாஸ்டர் போறாருன்னு தோத்திரம் பண்ண ஓடுறேன். பிறகு பக்கத்தில் போன உடனே பார்த்த உடனே அவன் சொன்னான், நான் ஒரு மார்வாடின்னு சொல்கிறான்.
அவன் அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறான், ஒரு மார்வாடி பாஸ்டர் மாதிரியே தான் இருக்கிறான். உன் ட்ரெஸ்ஸுனால ஒன்றும் காட்ட முடியாது. வெளிப்பிரகாரமாக நீ பண்ணுற ஒரு காரியத்தினாலையும் இந்த உலகத்தை அசைக்க முடியாது. உங்கள்கிட்ட தேவ வல்லமை இருக்குதா, பவர் இருக்குதா? கை வைத்து, அதுக்கு தானே ஆவியானவர் வந்தார். கை வைத்து, ஆண்டவரே எனக்கு வந்தது ஆவியானவர் பவர் கொடுக்கத்தான் வந்தார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் என்ன அடைவீர்கள்? பலன், பவர். பவர் வரும். கை வைத்து எல்லாரும், ஆண்டவர் அந்த வல்லமை என் மேலே வரட்டும். என் வல்லமை வந்தால் 4 பிசாசு ஓடணும். என் மேலே வல்லமை இருந்தால் கைகளை வச்சா வியாதியை சுகமாகணும். என் வல்லமை இருந்தால் ஆண்டவரே ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படும். என் வாழ்க்கை மாறும். என் வாழ்க்கையில் ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும். ஓ ஹல்லேலூயா. அந்நிய பாஷைக்கு பேசுங்க, கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேசுங்க. அந்நிய பாஷை உனக்கு பக்தி விருத்தி உண்டாக்கும். அந்நிய பாஷை நீ தேவனை புகழ்வாய். அந்நிய பாஷையில் நீ ரகசியமாக ஜெபம் பண்ணுவாய். அந்நிய பாஷையில் இளைத்தவனை இளைப்பாற பண்ணத்தக்க இளைப்பாறுதல், ஆறுதல் இந்த ஆவியானவர் கொடுப்பார். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வந்ததுக்கு இதெல்லாம் அடையாளங்கள் தானே. பரிசுத்த ஆவியானவர் உனக்கு பலன் கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. ஆண்டவரே எனக்கு பலன் தாரும் ஆண்டவரே. ஓ காராமா நாம உனக்கு விரோதமாய் செய்யப்பட்ட பிசாசின் கிரியைகள், உனக்கு விரோதமாய் செய்யப்பட்ட செய்வினைகள், உனக்கு விரோதமாய் எழுதப்பட்ட தகடுகள், உனக்கு விரோதமாய் எழுதப்பட்டிருக்கிற அநேக பிசாசினுடைய கிரியைகள், அவனுடைய வல்லமைகளை தகர்த்தெறிகிற தேவ பிரசன்னம், தேவனுடைய வல்லமை. ஓக்காராபா உனக்கு விரோதமாய் எத்தனையோ காரியங்களை பிசாசு செய்வதற்கு இன்றைக்கு எத்தனையோ திட்டங்களை போட்டாலும் அவன் திட்டம் ஒன்றும் வாய்க்காமல் இருப்ப ரகசியம் உன் மேலே இருக்கிற பரிசுத்த ஆவியான வல்லமை. அந்த வல்லமை உன் குடும்பத்தை வியாதிகளை ஆண்டவர் சுகமாக்கி இருக்கிறார். கர்த்தருடைய வல்லமையின் கரம், அவருடைய பலத்தின் கரம் உன் மேலே இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்டிருக்கிறார், பதில் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இதெல்லாம் ஒன்றும் செய்யாது. காரணம் பரிசுத்த ஆவியானவர் உன் மேலே இருக்கிறார். என்கிட்ட ஒரு ஆள் வந்தார், பாஸ்டர் உங்களை சுற்றி நிறைய தகடு இருக்குது. அப்படியா? சரி, என்ன செய்ய போகிறேன்? நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் கார் சீட்டில் இருந்து ஒரு தகடு எடுத்தான். அதை காட்டினான். பிறகு நான் உட்கார்ந்தது ஆஃபீஸ் சீட்டுக்குள்ளே ஒரு தகடு, அதை எடுத்து காட்டினான். பிறகு நீங்கள் வாங்கியிருக்கிற இடத்துல நிறைய தகடு இருக்குது, ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. அதெல்லாம் போய் அவன் எடுத்தான். எடுத்துகிட்டு என்னை பார்த்து நினச்சா நான் என்னமோ அவனை பாராட்ட போகிறேன், என்னமோ செய்ய போகிறேன்னு நினச்சான். நான் ஒன்றும் செய்யலை. அது ஒன்றும் செய்யாதுப்பா, அது அவன் எழுதுகிற வேலை, அவன் வேலை. நம்ம ஆண்டவருடைய வல்லமை இதை விட பெரிய வல்லமை இருக்குது. அதனால நீ எடுத்ததுக்கு நன்றி. இதெல்லாம் ஒன்றும் செய்யாது. எத்தனை தகடம் உனக்கு வச்சாலும் சரி, எத்தனை எழுத்து அவன் எழுதினாலும் சரி, உன் தலையிலிருந்து ஒரு முடி கூட அசையாது. எத்தனை பேர் விசுவாசிங்க? ஆமென். இதுக்குன்னே சில ஊழியர்கள் இருப்பாங்க, இருக்கட்டும். அது சிலருக்கு உதவியாக இருந்தால் ரட்சிக்கப்பட்டால் பரவாயில்ல. ஆனால் உன் வீட்டுக்குள்ளே வந்து அப்படி கண்ணை மூடிட்டு வருமா ஜெபம் பண்ணி. அன்னைக்கு நான் பார்க்குறேன், இந்த பக்கம் உள்ள ஒரு ஆள் தான் இந்த ஏழை எளியவங்க வீட்டுக்கு போயிட்டு, இந்த விதவைகள் வீட்டுக்கு போயிட்டு அவன் அந்நிய பாஷையை பேசுகிறான். அந்நிய பாஷையை பேசிட்டு இயேசு நாமத்தெல்லாம் சொல்லிவிட்டு அது நடக்குது, இது நடக்குன்னு சொல்கிறான். போய் நகையெல்லாம் வாங்கிட்டு போயிட்டான். போலீஸ் பிடிச்சி அவனை அங்கே போலீஸ் கஸ்டடியில் கொண்டு வச்சு நீ எப்படிப்பா நடித்தான்னு கேட்குறான். அவன் அந்நிய பாஷையை பேசி அவன் உண்மையாக நம்ம ஆட்கள் பேசுகிற போலேயே பேசுகிறான். பேசி இப்படியெல்லாம் கையெல்லாம் அசைச்சு ஆட்களை ஏமாற்றி இப்போ எங்கே இருக்கிறான்? ஜெயிலில் இருக்கிறான். இப்படி தான் நிறையா பேர் ஆடி அசைஞ்சு ஜெயிலுக்குள்ளே இருக்கிறான். உன் வாழ்க்கையில் இதெல்லாம் இந்த நாட்களில் நம்ம பார்க்குறோம். அப்படியே தேவ பிரசன்னம் இறங்கி வந்த மாதிரி தெரியும். உள்ள உன் லைஃப் எப்படி இருக்குது, அதுதான் முக்கியம். அந்த பவர் உனக்கு இருக்குதா? அந்த பவர் இல்லாமல் என்ன வல்லமை இருந்து என்ன பிரயோஜனம்? சிம்சோனுக்கு அவன் சிங்கத்தை பார்த்து என்ன செய்யிட்டான்? சிங்கம் வந்தவுடனே என்ன செய்தான்? ஆவியில் நிறைஞ்சா என்னத்தை
கிழிச்சு எரிஞ்சிட்டான். சிங்கத்தை கிழிச்சு தெளிலால கிழிச்சு எரிய முடிஞ்சிச்சா? தெளிலால் மடியில் போய் படுத்து கிடக்கிறான். அவனுக்கு அந்த வல்லமை, அதுக்கு வல்லமை இல்லை, அதுக்கு தான் வல்லமை வேணும். நமக்கு சிங்கத்தை கிழிக்கிற வல்லமை இருக்கோ இல்லையோ, தெளிலால கிழிக்கிற வல்லமை வேணும். கை வைத்து கத்துற தோத்திரம். தெளிலாளிகள் லேசப்பட்ட ஆட்கள் இல்லை. உன்னை மயக்கிடுவாங்க, மடியில் படுக்க வச்சிருவாங்க, உன் ரகசியத்தெல்லாம் எடுத்துருவாங்க, உன் வாழ்க்கை வீணா போயிடும். அதனால் யாராக இருந்தாலும் சரி, தூரத்தில் நில்லு. பெண்கள் எல்லாம் பாஸ்டர் பக்கத்தில் போகக்கூடாது, கொஞ்சம் தூரத்துலேயே நின்று பேசுங்க பாஸ்டர்கிட்ட. பாஸ்டர்கள் நெருங்கி வந்தாலும் தூர போங்கன்னு சொல்ல தெரியணும். ஸ்ட்ராங்காக எந்த பாஸ்டராக இருந்தாலும் சரி, தூரத்தில் நிற்கத்தான் வைக்கணும். யாரும் அல்லேலூயா சொல்கிறான் பாருங்க. இதுக்கு அவனுக்கு அல்லேலூயா வருது. நீ சரியா இருக்கிறியாப்பா? பாஸ்டர் மாற சொல்லிட்டா போதும் அப்படி. ஆனா தூரத்துல இரு, கவனமாயிரு. எப்போ யார் மாறுவாங்கன்னு தெரியாது. எப்போ யார் மாறுவாங்கன்னு தெரியாது. உன் வாழ்க்கையில ஜாக்கிரதையா, தெளிலாள்களை கிழிச்செறிகிற வல்லமை தேவை. ரொம்ப கவனமாக இருக்கணும், ஞானமாக இருக்கணும். அது எத்தனை வயசான ஆளாக இருந்தாலும் சரி. சும்மா அவங்க அப்பா இல்லைன்னா அப்பா அப்பான்னு போகாத, பக்கத்தில் போகாத. பாஸ்டர்களே இந்த காலத்தில் எப்படி கூப்பிட்றான்னா அங்கிள் அங்கிள்னு கூப்பிட்றான். பிச்சைக்காரனும் அங்கிள்னு தான் கூப்பிட்றான். தேவனுடைய வல்லமை இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்கள் வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை தேவை. ஆமென். சுவிசேஷத்தை அறிவிங்க, நல்ல ஜெபம் பண்ணுங்க. மூணாவது, இந்த பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறதுக்கு ஒப்பு கொடுங்க. நாலாவது, சீஷராக்குங்கள். நாலாவது சீஷர். இயேசு என்ன சொல்லியிருக்கார்? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீ உலகம் எங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள். சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள். சொல்லுங்க, சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள். சத்தமா சொல்லுங்களேன், நல்லா சத்தமா சொல்லுங்க. சீஷராகுன்னா என்னது அர்த்தம் சொல்லுங்க. இது செமினார் தானே, போர்டை காணும். சர்ச் குரோத் செமினார். இது பிரசங்கம் பண்ணிட்டு போறதில்லை. சீஷராகுன்னா அர்த்தம் என்ன? யாருக்கு தெரியும்? ஒருத்தருக்கும் தெரியாதா? ஒருத்தர் கையும் உயர மாட்டேங்க. சீஷர்னா அர்த்தம் என்ன? முழு பைபிளே அதைத்தானே புதிய ஏற்பாட்டில் சொல்லி இருக்குது. சீஷராகுன்னா என்ன அர்த்தம்? லூக்கா 14ஆம் அதிகாரத்தில் தான் அந்த முழு வேதாகமத்திலையும் யார் சீஷர்னு முழு வேதாகமத்திலையும் ஒரே அதிகாரத்தில் தான் எழுதியிருக்குது. லூக்கா 14 தான் எழுதியிருக்குது. அதில் என்ன எழுதியிருக்கு? லூக்கா 14 உன் தகப்பனையும் தாயையும் உன் சகோதரனையும் சகோதரிகளையும் உன் மனைவி, அதில் மனைவிகள்னு சொல்லலை, என்னன்னு சொல்லியிருக்கு? மற்றெல்லாம் சகோதரிகள் சகோதரர்கள், உன் தாயும் உன் தகப்பன், இதில் மனைவின்னு சொல்லியிருக்கு. உன் மனைவி உன் பிள்ளைகளையும், கடைசியில் உன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டாய் என்று சொல்லியிருக்குது. அப்போ சீஷத்துவத்தில் முக்கியமானது என்ன? ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டு வந்தானா இதை போதிக்கணும். இயேசு ஒன்று ஆசீர்வதிப்பார், நீ தொட்டதெல்லாம் பொண்ணா மாறிடும். பொய் சொல்லாத. இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்து தொட்டதெல்லாம் பொண்ணா மாறுது. ரொம்ப கஷ்டம் வரும், உனக்கு நஷ்டம் வரும், சோதனைகள் வரும். ஆட்களை ஏமாற்றக்கூடாது. சரியாக கொஞ்சம் முதல்ல வரும்போது அவன் சுகமாகி தான் வருவான், ஆசீர்வாதம் பெற்று தான் வருவான். வந்த பிறகு இந்த போதனைகளை அவங்களுக்கு கொடுக்கணும். சபையில் சுப்ரீம் லவ்,
டுவர்ட் ஜீசஸ். இயேசுவுக்கு நேராக உனக்கு அதிக அன்பு உனக்கு இருக்கணும். அதுதான் சீஷத்துவம். உலகத்தில் நீ வேற எதையும் நேசிக்கக்கூடாது, உன்னையும் நேசிக்கக்கூடாது. உன்னையே நேசிக்கக்கூடாதுன்னு அர்த்தம் என்ன? நீ சுயத்துக்கு சாகணும். ரொம்ப சுயம் இருக்கும், எல்லாத்தையும் ப்ளீஸ் பண்ணணும்னு இருப்பா. எல்லாரும் என்கிட்ட நல்லா அன்பாக இருக்கணும், ஒருத்தரும் என் கூட சண்டை போடக்கூடாது, ஒருத்தரும் முறைக்கக்கூடாது, இப்படி இருப்போம். ஆனால் உன் வாழ்க்கையில் நீ எல்லாத்தையும் முறைப்பா, நீ எல்லாத்தையும் காரியங்களை பண்ணுவோம். ஒன்றை சாகடிக்கணும். சாக வேண்டியது யாரு? நான். சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்களேன், தைரியமாக சொல்லுங்களேன். நான் சாகணும். சொல்லுங்களேன், நான் சாகணும். ஒரு பெரிய எம்பரர் இருந்தார். நேற்று வீட்டி ஏப்ராம் பிரசங்கம் பண்ணும்போது இந்த இதை சொன்னார். ஒரு பெரிய எம்பரருக்கு ஒரு அடிமை இருந்தால், அந்த அடிமை டெய்லி அந்த எம்பரர்கிட்ட வந்து காலையில் வந்த உடனே அவன் சொல்ல வேண்டிய வார்த்தை, நீ சாகணும் இன்னைக்கு அப்படின்னு சொல்லணுமா. நீ சாகணும் அப்படின்னு. எத்தனை பேருக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிரியமாக இருக்கும்? டெய்லி ஒருத்தன் வந்து நம்மகிட்ட நீ சாகணும் அப்படின்னா, நம்ம எல்லாம் என்ன வாக்கு தத்த வசனம் எங்கே இருக்குது? அதைத்தான் தேடுவோம். உன் கண்ணீரையெல்லாம் துடைப்பா. நீ 2 மனைவியை கட்டிட்டு வந்தாலும் பரவாயில்ல, உன் கண்ணீரையெல்லாம் இயேசு துடைக்கிறார். இயேசு அன்பா இருக்கிறார். நீ சாகணும், சுயத்துக்கு சாகணும். அதுதான் சீஷத்துவம். இயேசுவின் மேலே அன்பு வைக்கணும். உலகத்தில் நீ எது மேலே அன்பு வச்சிருக்க உட்காந்து எழுதிப்பார், எது மேலே அன்பு வச்சிருக்க. இப்போ இந்த காலத்தில் லவ் மேரேஜ் தான். இந்த கன்னியாகுமரியில் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. ஆனால் இப்போ உள்ள பிள்ளைகளை ஒன்றும் செய்ய முடியாது. வெஸ்டர்ன் கல்ச்சர் உள்ள வந்துட்டு அவங்க கல்யாணத்துக்கு முன்னால் எல்லாருமே இந்த ஆண்கள் எல்லாம் என்ன எழுதுவாங்க எஸ்எம்எஸ்ல, நான் உன்னை என் உயிரிலும் நேசிக்கிறேன், உன்னை விட எனக்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லை, என் ரத்தத்தையும் உனக்கு கொடுப்பேன்னு சொல்லுவான். கல்யாணம் கட்டி ஒரே வாரத்தில் அவன் ரத்தத்தையும் எடுத்துருவான். அவன் உனக்கு அனுபவத்தில் தெரிஞ்சிருக்கும். லவ் மேரேஜ் பண்ணவனுக்கு, லவ் மேரேஜ் பண்ண ஆட்களுக்கெல்லாம் தெரியும். உன் உயிரை எடுத்துரும், ஒரே மாசத்தில் எடுத்துருவான். இதெல்லாம் உனக்கு ஒரே உயிர் கொடுத்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். நல்ல கை உயர்த்தி கண்ணீரோடு அவரை பார்த்து, ஆண்டவரே உம்மை மாத்திரம் நான் நேசிக்கணும். இந்த உலகத்தில் எனக்கு எந்த பதவியும் வேண்டாம், எந்த பட்டமும் வேண்டாம், எந்த காரியமும் எனக்கு வேண்டாம், நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நான் எல்லா பதவியும் விட்டு கீழே இறங்கிட்டேன். பதவி வேண்டாம், ஒரே ஒரு பதவி மாத்திரம் இருக்கு, அது கண்டிப்பு பண்ணி என்ன வச்சிருக்காங்க. அதையும் இந்த வருஷத்தோடு முடிச்சிருவேன். உலகத்தில் நிம்மதியாக நீ இருக்கணுமா, நல்ல சமாதானமாக இருக்கணுமா, இல்லை கமிட்டியில் வரணும் நிறைய பேர் சண்டை போடுவான். 1 வருஷமாக வந்துட்டு போங்க, அப்போ தான் அதில் இருக்கிறது தெரியும், அதில் இருக்கிற வேதனைகள், அதில் இருக்கிற கஷ்டம். அதுக்காக ஆண்டவர் சிலரை வச்சிருக்கிறார். நான் எத்தனையோ வருஷம் இருந்தேன், ஆனால் ஆண்டவர் அதை விட்டு சாதாரணமாக ஆகுங்கிறத ஆண்டவர் பேசினார். அதனால் அதை விட்டு எல்லாவற்றையும் இறங்கினேன். இருந்தால் இன்னும் இருப்பேன், ஆனால் அதை விட்டு இறங்குறதுக்கு ஆண்டவர் சொல்லிட்டார். அடுத்த தலைமுறைகள் வரணும் அப்படின்னு பிரசங்கம் பண்ணுறோம். வரணும் அடுத்த தலைமுறை, வயசான ஆள்லாம் இறங்கிடணும். பதவி நம்ம வாழ்க்கையில் இன்னைக்கு உயர்த்துவான், நாளைக்கு என்ன செய்திருவான், கீழே இறக்கிடுவான். நீங்கள் தான் பார்க்குறீங்களே, எம்எல்ஏஸு, இந்த மந்திரிகள், இவங்கெல்லாம் ஒரு வருஷத்தை ஏற்றி வைப்பாங்க, அடுத்த வருஷத்தில் அவங்கள என்ன செய்திருவான், இறக்கிடுவான். அவன் சாதமாக துண்டு போட்டு வருவான். அதுக்கு முன்னால் அடிக்க வேண்டியதெல்லாம் அடிச்சிருவான்.
அது பெருத்துண்டு போட்டு வருவான், மக்களேன்ட்டு வருவான். இந்த மாதிரி நமக்கு தேவையில்லை. ஆண்டவர் மாத்திரம் உயர்ந்திருக்கும். கை வைத்து, ஆண்டவரே எங்களுக்கு பேர் வேண்டாம், புகழ் வேண்டாம், அது சொன்னால் மாத்திரம் போதாது, நம்ம வாழ்க்கையில் வேணும். நமக்கு ஆண்டவர் தான் வேணும். அவர் உயர்ந்திருக்கணும், அவர் நாமம் உயரணும், அவர் உயரணும். ஹல்லேலூயா. அவர் மேலே அன்பு வைக்கணும், அவ்வளோதான். ரெண்டாவது சீஷனாக்கணும்னா என்ன போட்டிருக்கு அந்த அதிகாரத்தில்? உன் சிலுவை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்று. சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பற்றுனா இயேசு தன் சிலுவையை சுமந்துட்டார். உன்னுடைய சிலுவையை சுமந்து கொள்ளனா உனக்கு வர்ற கஷ்டம், பாடு, ஓத்திரம், வேதனைகள் இல்லை. அந்த பாடுகள் எல்லாருக்கும் உண்டு. அது நீ கேட்டாலும் சரி கேட்காட்டாலும் சரி, பாடுகள் கண்டிப்பாக வரும். உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டுன்னு சொல்லிட்டாரு? உபத்திரம் உண்டு. ஆனாலும் என்ன செய்யுங்கள்? திடங்குழுக, நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்கிறார். உலகத்தில் நமக்கு உபத்திரம், பாடுகள் உண்டு. இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட உடனே பாடுகள், உபத்திரம்லாம் போகாது, கூட கொஞ்சம் வரும். அதில் தான் நமக்கு முதிர்ச்சி வரும். அதில் தான் நம்ம ஆண்டவருக்குள்ளே வளர்ந்துருக்கிறோமா இல்லையான்னு தெரியும். நமக்கு விரோதமாக வர்றவன மன்னிக்கணும். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையும் போது, பிதாவே இவர்களுக்கு மன்னியுன்னு சொன்னார். அவர் திரும்ப உயிரோடு எழும்பி வந்த பிறகு, என்னைய சிலுவையில் அடித்தவன் யாரடா அவனை பார்க்கணுன்னு போனாரா? இல்லை. நம்மளை போல் ஆள்னா என்னை உயிரோட வந்துட்டா, ஒரு இதுக்கு வந்துட்டா, பதவிக்கு வந்துட்டோன்னா நம்மளை இறக்குனவங்களாம் யார் பார்க்கணும் அவனை அப்படின்னு நம்ம போயிட்டுருப்போம். இயேசு அப்படி போகவே இல்லை. இயேசு உயிரோடு எழும்பினோன்னு அவங்களெல்லாம் போய் தேடிய போகல. மன்னிச்சது தான். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இயேசு சிலுவையில் அவரை அடிக்கும்போது பிதாவை மன்னி, அதை படிக்கவே மாட்டேங்க, மன்னிக்க மாட்டேங்க, மறக்கவும் மாட்டேங்க. மறக்காது, மன்னிக்கவாது செய்யணும். மன்னிக்கணும். நீ பலிபீடத்தில் காணிக்க வைக்கும் போது என்ன சொல்லியிருக்கு? ஓம் பேரில் அவனுக்கு குறைவுன்னு சொல்லி, நீ அவன் பேரில் குறைய வச்சதில்லை, அவன் உன் பேரில் குறைவாக இருக்கானா அதை வச்சுட்டு அங்கே போய் மன்னிப்பு கேட்டு பின்னால் வந்து காணிக்க செலுத்து. அப்போ தான் ஆண்டவர் அங்கீகரிப்பேன்னு சொல்கிறாரு. செய்யலைன்னா யாராக இருந்தாலும் சரி தான், எந்த ஆளாக இருந்தாலும் சரி தான் சொல்லுவோம். அந்த ஆள் தான், அவர் தான் அதை மன்னிக்கணும். உன் கண்ணுக்குள்ளே வரும், மைண்டுக்குள்ளே. முதல்ல நீ சரியா? எனக்கெல்லாம் விரோதமான இருந்த ஆளை ஒரு பிரசங்கம் பண்ணேன், மன்னிக்கணும், நீ உன் நியாயத்தையே பேசக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டார். அவன் இருக்கிற நேரம் போய் பார்த்து உட்காந்து, என் மேலே உனக்கு என்னெல்லாம் வேதனை இருக்குது அது சொல்லு. நான் ஏன் நியாயத்தை சொல்ல வரல. உட்கார்ந்து 1.5 மணி நேரம் என் மேலே உள்ள வேதனையை புருஷனும் மனைவியும் சேர்ந்து கொட்டுனாங்க. அவன் மகன் பக்கத்தில் இருந்தான். அவன் சொன்னான், என்னம்மா இப்படி பேசுகிறீங்க, என்ன இப்படி பாஸ்டர்கிட்ட பேசுகிறீங்க? நான் அதை பற்றியே கவலைப்பட, நான் இதுக்கு தான் வந்திருக்கிறேன், இன்னைக்கு இதுக்கு தான் வந்திருக்கிறேன், உன் வேதனையை கேட்க. நம்ம சில நேரம் நம்ம செய்கிறதெல்லாம் நியாயம்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். அடுத்த ஆள் வேதனை என்னங்கிறது கேட்கவே மாட்டோம். அடுத்த ஆள் வேதனை என்ன? உன் மனைவி ஏன் வேதனையாக இருக்கா? 3 நாளாக பேசாமல் இருக்காளே. பாஸ்டர் ராஜமணி தான் சொல்லுவார், அவன் மீனாட்சி மதுரையில் போய் காலில் விழுந்துக்கிட்டு இருக்கான். உன் வீட்டில் உன் மீனாட்சி இருக்கிறா, அவகிட்ட போய் உட்காந்து நீ பேசக்கூடாதா? போன மாதம் இந்த பிரசங்கம் பண்ணாமல் எனக்கு இது வந்துட்டு, உன் மீனாட்சி காலில் விழுந்து சரிப்படுத்தினா என்ன அப்படின்னு சொல்லிட்டேன். ஒய்ஃபு குழந்தை பெறுறதுக்கு தாய் வீட்டுக்கு போயிருக்கா. இப்போ சண்டை, புருஷன் வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு போகணுமா இல்லை இவங்களா கொண்டு வீட்டுக்கு விடணும்? புருஷன் வீட்டில் சொல்கிறாங்க அவங்க வீட்டார் தான் எல்லாத்தையும் செய்து வீட்டில் கொண்டு விடணும் அப்படின்னு புருஷன் வீட்டார். மனைவி வீட்டார் சொல்கிறாங்க புருஷங்காரன் வந்து மனைவியை கூட்டிகிட்டு போனோம். இதில் சண்டை பிரிஞ்சு 3 மாதமாக மேலே ஆச்சு. நான் இந்த பிரசங்கம் பண்ணும்போது
உன் மீனாட்சி வீட்டுக்கு நீ போனான்னு பாருங்க. அது பேசியிருக்கு அவனுக்கு. அவன் எழுப்பி மீனாட்சி வீட்டுக்கு போய் கூட்டிட்டு வந்துட்டான். நம்மளை தேடி யார் வந்தா? இயேசு வந்தாரா, நீங்க போனீங்களா? இயேசு நம்மளை தேடி வந்து ஜீவனை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கை வைத்து கர்த்தரை துதிப்போம். நம்ம தான் வளர்ந்த ஆட்கள் தான் இறங்கி போயிடணும். ஆண்டவர் கிருபை தருவார். அப்போ சீஷர் ஆகணும்னா நீ சாகணும். அதுதான். அது லேசில் நடக்காது. ஒருத்தன் உண்மையா செத்துட்டான்னா அவனை ஈட்டி வச்சு நீ குத்துனாலும் சரி, கம்பியை வச்சு அவனை குத்துன்னு குத்துனாலும் செத்துட்டான்னா அவன் எழும்பி ஏதாவது சொல்லுவானா? இன்னே ஏன் குத்துறான்னு சொல்லுவானா? இல்லை நீ அவனை புகழ்ந்து பேசினா, எப்பா இதுக்கு முன்னால் புகழ்ந்து பேசினா நான் செத்துருக்கவே மாட்டேன்னு அவன் சொல்கிறான். ஒன்றுமே சொல்ல மாட்டான். அவன் செத்துட்டான். இந்த மாதிரி வாழ்க்கை வாழத்தான் இயேசு அழைக்கிறார் நம்மளை. ஒருத்தெல்லாம் என்னைய வந்து காலையில் 5 மணிக்கு ஏசுகிறான். 5 மணிக்கு என்னைய ஏசுகிறான். காலையில் 5 மணிக்கு ஒய்ஃபை அப்படியே நைட் ட்ரெஸ்ஸோடு கூப்பிட்டு வந்திருக்கிறான். என்னைய வீட்டில் இருந்த என்னைய மேலே இருந்து இறக்கி கூப்பிட்டு வந்து என்கிட்ட பேசுகிறான். என்ன பேசுகிறான்? நீ போன வாரம் கையை நீட்டி பிரசங்கம் பண்ணது என்னைய தானே பிரசங்கம் பண்ண. உன் கை எனக்கு நேராக தானே இருந்துச்சு. நீ என்னைய தானே பேசுன. இந்த கசப்பான வேர்னு எடுத்தது என்னைய தானே. நீ வரிசையை எடுத்து வசனம் பேசின. எப்பா நான் உன்னைய பார்க்கவே இல்லை. பொய் சொல்லாத. துப்பாக்கி இல்லாமல் போச்சு. உன்னை சுடுறதுக்கு தான் நான் வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஐயோ, எனக்கு அவன் 1/2 மணி நேரம் ஏசுகிறான். என்னைய வச்சுக்கிட்டு பேசாமலே இருந்தேன். அடுத்த நாள் அவன் வீட்டுக்கே போனேன். இப்போ நான் உன்னை பேசலை, உண்மையாக இருந்தேன் நான் சொல்லிடுவேன். நான் பொதுவாக எடுத்த பிரசங்கமே தவிர உனக்குன்னு அந்த பிரசங்கத்தை எடுக்கலை அப்படின்னு சொல்லி அவனை அன்பாக கூட்டிகிட்டு வந்துட்டேன் சர்ச்சுக்கு. கூட்டிகிட்டு வந்து அவன் அந்த வாரம் உள்ள வரும்போது நான் சும்மா இருக்கக்கூடாது. எனக்கு தெரியாது. பின்னால் தூணுக்கு பின்னால் உட்கார்ந்துருக்கிறவனே, மறைஞ்சிருக்கிறவனே ஆண்டவர் உன்னை சந்திப்பார். அன்னைக்கு பார்த்து அவன் தூணுக்கு பின்னால் உட்கார்ந்துருக்கான். நமக்கு தீர்க்க தரிசனம் வர்றது இப்படித்தானே வருது. அன்னையிலேருந்து சாகு வரைக்கும் அவன் சர்ச்சைக்கே வர்றது. நான் அவனை போய் பார்த்துருக்கிறேன். நம்மளை பற்றி அவங்க என்ன சொன்னாலும், மனுஷனுடைய ஒப்பீனியன் நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்க, இதை பற்றியே கவலைப்படாத வாழ்க்கை தான் சுயசெத்த வாழ்க்கை. மற்றவன் நம்மளை பற்றி என்னன்னு நினச்சிட்டு போட்டான். அவன் யூடியூப்பில் டெய்லி என்னை பற்றி கிளின்னு கிளிக்கிறான். இதுக்காக நம்ம உட்காந்து நம்ம திரும்ப இவன் என்ன சொல்கிறான், நான் அதை செய்யலைன்னு சொல்ல போகிறோமா? சொல்லக்கூடாது. சொன்னால் அவன் பெரிய மனுஷன் ஆயிடுவான். சொல்லவே கூடாது. உங்கள் பாட்டு விட்டுருங்க. அவன் சொல்கிறதுனால தான் நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஒருத்தன் எனக்கு விரோதமாக பெரிய ஸ்டுடியோ போட்டு 1/2 மணி நேரம் என்னை பற்றி பேசியிருக்கான். நான் எப்படி போய் சொல்கிறேன்னு நான் பேசின வார்த்தையை போட்டு அவன் அதுக்கு தகுந்தாப்பில் அதுக்குன்னு சில வடிவேல்கள் இருப்பாங்க. அந்த மாதிரி பேசுகிறத எடுத்து உள்ளே போட்டு அதை மாதிரி நம்ம சூரியன் ஒருத்தன் இருக்கானோ, எனக்கு தெரியல. எனக்கு இந்த பயில பேரெல்லாம் தெரிய மாட்டேங்குது. அது வேற கதை. அவன் கிறிஸ்டியன். இதெல்லாம் போட்டு எழுதிக்கிட்டே இருக்கிறான். எழுதிக்கிட்டே இருக்கும்போது நம்ம போய் அதை போட்டு இதை 8 லட்சம் பேர் 10 லட்சம் பேர் பார்க்குறான். இன்னமும் அடுத்த ஆளை பற்றி போடுறத போட்டு பார்க்கறது இல்லை. அதில் தானே அவனுக்கு காசு வருது. அவன் அந்த காசுக்காகத்தான் இதை போடுறானே தவிர வேறு ஒன்றுமே அதில் இல்லை. சும்மா திருச்சி அந்த தலைப்பே பார்த்தீங்கன்னா அவன் ஏதாவது போட்டு விட்டுருவான். இவன் போடுறதுனால நம்ம ஊழியம் கெட்டு போகுதா, இல்லை ஆத்துமாக்கள் வர்றது நின்று போகுதா, மற்றவங்க நம்மளை பற்றி தப்பாக நினைப்பாங்களேன்னு நினைச்சதுனால ஏதாவது வரப்போகுதா? இந்த உலகத்தில் எந்த மனுஷன் நம்மளை பற்றி எப்படி நினைச்சாலும் அது நமக்கு ஒன்றும் செய்யாது. ஆண்டவர் நம்மளை பற்றி தப்பாக நினைக்கக்கூடாது. 2 கைகளை உயர்த்தி, ஆண்டவரே நீர் என்ன தப்பாக நினைக்கக்கூடாது. யார் என்ன பேசினாலும் சரி, பக்கத்து வீட்டுக்காரன் பேசினாலும், கூட இருக்கிறவன் குழி தோண்டி என்ன ஆண்டவர் வேதனைப்படுத்தினாலும் என் வாழ்க்கையில் ஒன்றும் செய்யக்கூடாது.
கை வைத்து நல்ல கத்தரை தோத்திரம் பண்ணணும். என் வாழ்க்கை மாறணும், சுயம் சாகணும். ஆமேன்னு சொல்லுங்க. ஆமே ஆமேன்னு சொல்லுங்க. ஆமே. மூணாவது, உனக்கு உண்டான எல்லாவற்றையும் நீ என்ன செய்யணும்? வெறுத்துறணும்னு சொல்லியிருக்கு. உனக்கு உண்டான எல்லாவற்றையும் நீ வெறுத்து விடாவிட்டால் எனக்கு நீ சீசனார். இந்த உலகத்தில் உனக்கு சொந்தம்னு ஒன்றும் இருக்கக்கூடாது. கல்யாணம் கட்டும்போது ஒய்ஃபு வீட்டில் ஏதாவது சொத்து கித்து ஏதாவது கேட்டு அவங்களா கொடுத்துருந்தா பரவாயில்ல, கேட்டு வாங்கி இருந்தா நீ பரலோகம் போக மாட்டாய். ஒருத்தர் ஆமேன்னு சொல்ல மாட்டேங்க, ஏன்னா எல்லாரும் கொடுத்துட்டு உட்கார்ந்துருக்குறீங்க. நீ போக மாட்ட. அங்கே ஆண்டு கேட்ப, நீ ஒய்ஃபை கட்டினியா, நீ எதுக்காக இந்த ஒய்ஃபை கட்டினா, அங்கேருந்து ஏதாவது கிடைக்கும் கேட்டியா, நீ உலகத்தை வெறுத்து தானே வரணும். இல்லை இது எங்கள் வழக்கம்னா உன் வழக்கத்தின்படி நீ போ. பரலோக வழக்கம் இது கிடையாது. ஒரு ஆள் தான் எஸ் சொல்லுது, ஏன்னா அந்த ஆள் வாங்காமல் இருக்கு போல தெரியுது. நம்ம ஊர் வழக்கம்தான் தெரியுமே. பொண்ணு மாப்பிள்ளை பேச வந்தால் அதுக்குன்னு ஒரு கூட்டமாகவே வருவாங்கல்ல, ஒரு பேக்கெல்லாம் தூக்கிட்டு வருவாங்கல்ல, வந்து உட்காந்து இவங்க பேச மாட்டாங்க. இவங்களுக்கு பதில் யார் பேசுவா? அவங்க மாமா இருப்பார், தாய் மாமா இருப்பார், இல்லாட்டா யாராக இருப்பாங்க, அவங்க பேசுவாங்க. ஊழியக்காரன் முதல்ல கேட்குறது, எனக்கு ஒரு ஸ்கூட்டர் வாங்கி கொடுங்க, இல்லை ஒரு கார் வாங்கி கொடுங்க. இவன் உன் பொண்ணை கட்டலை, இவன் ஸ்கூட்டரை கட்டுறான். இவன் காரை கட்டுறதுக்கு தான் இவன் கேட்க வந்திருக்கானே தவிர இவன் ஒழுங்காக ஊழியம் செய்ய மாட்டான். அவன் ஊழியம் வளரவும் வளராது. உன் இருதயம் எங்கே இருக்குன்னு ஆண்டவர் பார்த்துருவார். உன் இருதயம் எங்கே இருக்க? சும்மா சபை வரணும்னா வளர்ந்துருமா? எத்தனை செமினார் நடத்தலாம் வளராது. உன் வாழ்க்கை மாறிட்டா, நீ யாருக்கா ஊழியம் செய்கிறா, உனக்கு உள்ள என்ன இருக்குது அதுதான் பார்ப்பாரு. உனக்கு உள்ள என்ன இருக்குது? ஆண்டவர் ராஜ்யம் இருக்குதா, இல்லை உன் மேன்மை, உன் வழி, உன் சித்தம் இது இருக்குதா? உனக்கு பொருள் மேலே ஆசை இருக்குதா? சர்ச்சை வச்சு நீ சம்பாதிச்சுட்டு இருக்கிறியா? நீ சர்ச்சை கட்டுறியா, வீட்டை கட்டிக்கிட்டு இருக்கியா? சர்ச்சைக்கு வர்றியா, என்ன கிடைக்கும்னு தானே வர்றா சர்ச்சைக்கு. என்ன கொடுப்பேன்னு வர்றியா? சர்ச்சுக்கு வந்தால் எனக்கு என்ன கொடுப்பாங்க? நிறைய இடத்துல சாப்பாடு கொடுப்பாங்க. சாப்பாடு கூட்டம் நிறைய போய் சேரும். சர்ச்சுக்கு வந்தால் சாப்பாடு கிடைக்கும், எனக்கு அது கிடைக்கும், இது கிடைக்கும், பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டுவாங்க, அது கொடுப்பாங்க. நம்ம அது செய்கிறோம். ஆனால் நீ உள்ளே வரும்போது ஆசையோட எதுக்கும் வரக்கூடாது. கத்தரை மாத்திரம் நம்பி வந்தா கத்தர் தேவையை சந்திப்பா. ரெண்டு கைகளை நல்லா உயர்த்தி, நல்ல கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்த்தப்பா, நல்ல ரெண்டு கை உயர்த்தி, ஆண்டவரே எனக்கு உண்டான எல்லாவற்றையும் நான் வெறுத்து விடலைன்னா நான் உமக்கு சீஷனாக இருக்க மாட்டேன். சீஷத்துவம் நமக்கு தேவை. ரெண்டு கை உயர்த்தி நல்ல ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே நான் சீஷனாக மாறணும். அதுதான் என் குணத்தை பார்த்து மக்கள் பின்பற்றி வரணும். என் வாழ்க்கையை பார்க்கணும் ஆண்டவரே. நான் மனுஷரை பிரியப்படுத்துகிற ஆளாக இருக்கக்கூடாது. நான் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஆண்டவரே. அதே சமயத்தில் அன்பாக இருக்கணும் ஆண்டவரே. நான் சத்தியத்தை போதிக்கிறவனாக இருக்கணும். நான் சத்தியத்துக்காக வாழுகிறவனாக இருக்கணும். என்னை மாற்றும் ஆண்டவர். உங்களை மாற்றுகிறார். எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஆண்டவர் ஒரு சபை வளர்ச்சியை எங்கள் சபையில் கொண்டு வரணும், என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணும், நான் உண்மையாக சீஷனாக மாறணும், நான் சுவிசேஷம் அறிவிக்கணும், சபையில் ஜெபிக்கிற ஆளாக நான் மாறணும். ஆண்டவரே என்னை நீர் மாற்றும். உங்களுடைய பிரசன்னத்தை சமூகத்தை நான் வாஞ்சித்து ஓடி வரணும். எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள்னு சொல்கிறவங்க, ஜெபம் பண்ணுறேன்னு சொல்கிறவங்க கை வைத்து காண்பீங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பா. கை வைத்து நீங்கள் எழுந்து நில்லுங்கள். தேவனுடைய வல்லமை உங்களை தொட, ஒரு அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க, அடையாளம் நடக்க. எழுந்து நில்லுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படி ஜெபம் தேவை, வரங்கள் தேவை, ஆண்டவர் அற்புதம் செய்யணும். இந்த விசுவாசிங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணும்னு விசுவாசிக்கிறவங்க ஓடி வாங்க, முன்னால் வாங்க, இந்த இடத்துல நில்லுங்க. உங்களுக்காக ஜெபம் பண்ண வாங்கிக்கிறேன். சீக்கிரமாக முன்னால் வாங்க, சீக்கிரமாக முன்னால் ஓடி வாங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். சீக்கிரமாக வாங்க, முன்னால் வாங்க. சீக்கிரம் கை உயர்த்தினவங்க, எழும்பி நிற்கிறவங்க முன்னால் வாங்க. ஆண்டவருடைய கிருபையின் கரம் உங்களோடு இருப்பதாக. நல்ல ஆண்டவருடைய கரம் கூட இருப்பதாக. ஓ ஜீசஸ்,
ஒரு சின்ன பாடலை பாடுங்க. யார் பாட்டு பாடுறோம்? ஒரு சின்ன கவி, ஒரு ஆராதனை பாட, மெதுவாக பாடுற பாட்டு பாடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்ப சீக்கிரம். நல்லா ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ண வர்றவங்க வாங்க. நல்ல கண்கள் மூடி கண்ணீரோட ஜெபம் பண்ண. உமக்கே ஆராதனை. வாங்க, சீக்கிரம் வாங்க. இந்த பக்கம் தள்ளி இருக்கு, தள்ளி இருக்கு. இந்த பக்கம் தள்ளி வாங்க, தள்ளி இடையில அந்த இடத்தை மறைக்காதீங்க. இந்த பக்கம் எல்லாரும் வாங்க. இந்த பக்கம் முன்னாடி, இந்த பக்கம். உயிருள்ள அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அடுங்கள். அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. உமக்கே உமக்கே ஆராதனை. என் உயிருள்ள நாளெல்லாம். பின்னால இருக்கிறவங்க முன்னால வாங்க. ஆண்டவர் உங்களோட பேசி இருந்தா முன்னால வாங்க. சீக்கிரம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே உமக்கே ஆராதனை. என் உயிருள்ள நாளெல்லாம். முன்னால வந்த நீங்க ஒரு ஜெப ஆவியை கை வைத்து கேளுங்க. ஜெப ஆவி உங்க சபையில ஜெபிக்கிறவங்களா ஆண்டவர் உங்களை மாற்றணும். நல்ல ஒரு ஜெப ஆவியை கேளுங்க. கர்த்தர் உங்களை நிரப்புவார். உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு மாற்றத்தை தருவார். உன்னை சபைக்கு ஆண்டவர் கொண்டு போனதே நீ ஜெபிக்கிற மகளா அந்த சபையில் இருப்பாய் என்று தான் ஆண்டவர் உன்னை அழைத்து கொண்டு போனார். ஆண்டவரே, நான் சபையில் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவேன்ப்பா, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவேன். ஓ ரபா ஹாமா ஹாபா ஹாபா. அப்பா 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 அப்பா. ஆண்டவரே, அந்த சபையில் நான் ஜெபம் பண்ணணும். நான் சபையில் சுவிசேஷ ஊழியம் செய்யணும். சபையில் கர்த்தாவே நான் போனதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த ஊழியத்தை கண்டுபிடிச்சு நான் செய்யணும். முன்னால் வந்து ஜெபிக்கிற உன் குடும்பத்துக்குள்ளே இருக்கிற பயங்கரமான போராட்டம் தொடர்ந்து உன் குடும்பத்துக்குள்ள அழுகையும் கண்ணீருமா தான் இருக்கிற நீ. அதை ஆண்டவர் மாற்றி அமைக்கணும்னு கொண்டு வந்திருக்கிறார். உன் சுயம் சாகணும், முற்றிலும் அது மாறணும். உனக்குள்ள ஆண்டவர் வாழ்க்கையை மாற்றி அமைப்பார். கர்த்தர் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். ஓ ராம ஹசக்கலமா. கர்த்தர் உன்னை விடுதலை ஆக்குவார். உன் குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய சமாதான ஆவியை கர்த்தர் ஊற்றி ஒரு நல்ல ஆவியை கர்த்தர் உனக்கு தருவார். குடும்பத்துக்குள்ள ஒரு எழுப்புதலை ஆண்டவர் தருவாராக. ஆண்டவர் கிருபை தருவார். நீ போகிற சபையில் நீ ஒரு பிரயோஜனமுள்ள கருவியாக இருக்க கர்த்தர் உன்னை மாற்றுகிறார். நீ அந்த சபைக்கு பிரயோஜனமுள்ள ஒரு கருவி, பிரயோஜனமுள்ள ஒரு ஆத்துமா, பிரயோஜனமுள்ள ஒரு அவயவம். நீ அந்த அவயவமாக மாறுவதற்கு தான் உன்னை சபைக்குள்ள கொண்டு போயிருக்கிறார். உன் சபை வளர்வதற்கு ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். நீ போவதனால ஒரு 10 ஆத்துமாக்கள் உன் பின்னால வருவாங்க. அந்த சபைக்கு விரோதமா ஜெபம் பண்ணாத. அது ஆண்டவருடைய ரத்தம் கொடுத்து சம்பாதித்த சபை. அந்த ஊழியருக்கு விரோதமா எழும்பாத. அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அவரை நியாயம் தீர்க்கார். ஆண்டவர் உன்னை மாற்றுவார். அந்த அபிஷேகத்தை ஆண்டவர் தருகிறார். உனக்கு அந்த விடுதலை தருகிறார். வரங்களை பெற்றுக்கொள். தீர்க்க தரிசன வரத்தை பெற்றுக்கொள். ஹல்லேலூயா. பிசாசுகளை துரத்தும் வரங்களை பெற்றுக்கொள். வியாக்கியான வரங்களை பெற்றுக்கொள். அற்புத அடையாளங்களை செய்கிற வரங்களை பெற்றுக்கொள். விசுவாச வரங்களை பெற்றுக்கொள். வார்த்தையின் வரம், வல்லமையின் வரம், வெளிப்பாட்டின் வரம்
ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம் ஆண்டவர் உனக்கு வெளிப்படுத்துவார். ஜெபிக்க 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 ஆண்டவரோடு தொடர்பு வரும். பரலோகம் உனக்கு திறந்திருக்கும். அவருடைய சத்தம் கேட்கும். அவர் உன்னை தெரிந்து கொண்டு உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார், உன்னை பலப்படுத்தி இருக்கிறார். அவருடைய சமூகம் உனக்கு முன்னாலே செல்லும். உனக்கு இளைப்பாறுகிற ஸ்தலத்தை காண்பிக்கும். ஆண்டவருடைய கட்டளையை நிறைவேற்றுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.